ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். இப்ப நம்ம பேச போற தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி இப்ப 2026 ஜூன் 2 குரு கடகத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். அவர் நைட்டே பயிற்சி ஆயிட்டார். நான் திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கேன். திருக்கணித பஞ்சாங்கம் தான், ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றோம். அதுபடி குரு 1/6/2026 இரவு 1:50 கடகத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். அந்த டைம்ல இருந்து இப்போ யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும், யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு எந்தெந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு நம்ம நேரடியா டாபிக் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், குரு கோச்சாரத்துல வரக்கூடிய காலகட்டத்துல 2, 5, 9, 7ஆம் இடத்துல இருக்கிறது, லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது அவங்க ராசிக்கும் பார்க்கணும், லக்னத்துக்கும் பார்க்கணும். ஸ்டார்டிங்லயே சொல்றீங்க, இது ராசிக்கா லக்னத்துக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வேண்டாம். 2 பலன்களையும் சேர்ந்தே கொடுக்கும். அது 50%, இது 50%. இதை சேர்த்துதான் கொடுக்க போகும். ஏன் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சியை மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த வருட கிரகங்கள் தான் நின்ற வீட்டு வேலையை கச்சிதமாக ரொம்ப தெளிவாக செய்து, மற்றது எல்லாமே சீக்கிரம் டிராவல் ஆனாலும் கூட இந்த குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயினா கான்சென்ட் பண்றதுன்னா, ராகு கேது சனி எல்லாமே மேக்ஸிமம் நல்லது செய்யுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது கோச்சாரத்துல. ஆனா குரு ஒரு இடத்துக்கு போறாரு அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா அவர் அது மூலியமா, அவர் பார்வை மூலியமா நல்லது செஞ்சே தீர்வாரு. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் குரு பயிற்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வருஷம் பயிற்சி ஆகக்கூடிய குரு இந்த வருஷம் கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அதிசார பயிற்சியா போக இருக்காரு. இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி ஒரு 10 மாசம் தான் கடகத்துல. பேலன்ஸ் மாசங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் 30க்கு மேல சிம்மத்துக்கு வராரு. 1 மந்த்லயே வக்ரம் அடைகிறாரு. இது எல்லாமே சேர்த்து அவர் வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கடகராசி ஆகட்டும், அடுத்து போகக்கூடிய சிம்ம ராசி ஆகட்டும், இடையில வக்ரம் அடையக்கூடியதாகட்டும், அடுத்து வக்ரம் அடைஞ்சு மறுபடியும் கடகத்துக்கே வரக்கூடிய அந்த நேரமாகட்டும், இது எல்லாருக்கும் எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓவராலா கொடுத்தோம் அப்படின்னா யாருக்கு எதை ஃபாலோ பண்ணணும் தெரியாது. சோ அதுக்காக இது ஒரு ராசி பலன் மெத்தட்லயே, ராசி லக்னமான அடிப்படையிலேயே வச்சு யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இதுல நோட்ஸ், நீங்க எந்த ராசி எந்த லக்னம், உங்க ஃபேமிலி சார்ந்தவங்க எது அப்படிங்கறதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கிளாஸோட கடைசியில நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்ப்போம். குரு அப்படிங்கிறவரு மேஷ ராசிக்கு நல்லவரா அப்படின்னா 9க்கும் 12க்கும் மணிவர். அவரு 4ஆம் இடத்துக்கு வராரு. இது மேஷ ராசிக்கும் பொருந்தும், லக்னத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? அப்ப மேஷ ராசிக்கு குரு 4ஆம் இடத்திற்கு பயிற்சியானது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு 80% ஓகே அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க 4ஆம் இடத்தை நிக்கக்கூடிய குரு, எப்பயுமே குரு இருக்கும் இடத்தை வேலையை செய்யும், அதுல மாற்றம் இல்லை. இருக்கும் இடத்தை கொஞ்சம் இருக்கும், ஆனா பார்க்கிற இடத்தை பயங்கரமா வாழ வைக்கும். அதுவும் 5, 7 பார்வைக்கு இன்னும் அதீத பலம் உண்டு அப்படிங்கறத சொல்லலாம். இப்போ குரு மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. இது இப்ப பார்க்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா 8, 10, 12 ஆகிய இடத்துல பாக்குது. முதல்ல மேஷ ராசிக்கு 4ஆம் இடம்னா என்ன? 4ஆம் இடம்ங்கிறது வீடு, சொத்து, அவங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த், மேஷராசிக்காரர்களுடைய தாயுடைய ஹெல்த், இவங்களுடைய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அந்த இடத்துல அவர் உச்சமடைய போறாரு. அப்ப கண்டிப்பா இவங்க இப்ப சொத்துல வாங்குறதுக்கோ அல்லது வாகனம் வாங்குறதுக்கோ எதுக்காவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயமா நடக்கும். அதே சமயம் அதை வாங்குறதுக்காக ஒரு அலைச்சல்னாலயோ ஏதோ ஒன்னாலயோ ஹெல்த் இஷ்யூஸும் கண்டிப்பாக வரும். இதே குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கட்டாயமா அடுத்த லெவல் போகக்கூடிய வாய்ப்புங்கிறது 100% உருவாகும். 4ஆம் இடத்துல நிக்கிற குரு கெடுப்பாருன்னு சொன்னீங்களே, என்ன பண்ணுவாரு? இந்த உடல் நலத்துல கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவாரு. உடல் நலத்துக்காக ஒரு சின்ன விஷயத்த நீங்க ஒரு அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்ப 8 பாக்குறாரு, 4ல நிக்கிறாரு, 8, 10, 12ங்கிறத பாக்குறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைமுக ஸ்தானம். ஒரு ராசிக்கு எந்த ராசியா இருந்தாலும் லக்னமா இருந்தாலும் அதுக்கு 8 அப்படிங்கிறது மறைமுகம் அப்படிங்கிற ரகசியம் சார்ந்த விஷயங்களை குறிக்கும். அப்ப 8 குரு பார்க்கும்போது, இன்கேஸ் நீங்க ஒரு ஆராய்ச்சியாளரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆராய்ச்சியுடைய விதம் சரியான வழியில நடத்தி கொண்டு போறதுக்கு குரு பகவான் கட்டாயமா உதவுவார். ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கிறவங்க அந்த குரு பார்வையினால கண்டிப்பா அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்பு இருக்கு.
திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல இதெல்லாம் இப்ப நடக்கும் அப்படின்ட்டு. ஆனா திடீர்னு எல்லாமே மாறிட்டு இருக்கு. நான் வந்து இந்த ஒர்க் கிடைக்கும் விரும்பல, அல்லது நான் நினைக்கல, வெளிநாடு போகணும்னு நினைக்கல. பட் இதெல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, 8ஆம் இடத்தில் சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கு அப்படின்னா, கட்டாயமா அது எக்ஸ்ட்ரா இன்னொரு மறைமுகமான இன்கம் கண்டிப்பா குடுக்கும். அப்போ 8ஆம் இடத்துக்குரிய இந்த வேலையை குரு பகவான் செய்ய போறாரு. ஏன் ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு இப்போ தெளிவா சொல்றேன்னா, அடுத்தடுத்து போகும்பொழுது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேச முடியாதுங்கிறதுனால, அந்த பார்வை குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 5, 7, 9 இல்லையா? அந்த ஸ்தானத்த அது பாக்குது. அப்ப எந்த ராசிக்கு எந்த அடிப்படையில வருதுங்கிறத வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போறோம். அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வரும்பொழுது உங்களுக்கே வந்து நீங்க இப்ப குரு எப்ப எந்த வருஷம் மாறினாலும் உங்களாலேயே உங்க ராசிக்கு வந்து இப்படிதான் இருக்கும். நம்ம நகலத்துக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத உங்களாலேயே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ 8ஆம் இடத்தை பாக்குற 8ஆம் இடம் அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. 10ஆம் இடம் கண்டிப்பா மேஷராசிக்காரங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவாங்க. நான் பண்றேன், நான் செய்யறேன். இது வரைக்கும் வேலைக்கே என் பையன் போகல அப்படின்னு சொன்னவங்க கூட இனிமே போக ஆரம்பிப்பாங்க. வருமானம்ங்கிறது கட்டாயமா உண்டு. 10ஆம் இடத்துல இருந்து அடுத்து 12ஆம் இடம். அது வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்கேஸ் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அது இது வரைக்கும் சரியாகல. வேற ஊர் மாத்தலாம்னு இருக்கேன். இல்ல வேற வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு இருக்கேன். அதுக்கும் இது சிறப்பான விஷயம். மேஷராசிக்கு இப்ப வந்து நடந்துட்டு இருக்கிற சனி பாத்தீங்கன்னா 7.5 சனி நடந்துட்டு. 7.5 சனினால அவங்க ஏற்கனவே லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல நிறைய செலவு மேஷம் ரிஷபம் தான் வந்து கட்டுக்கடங்காத செலவுகளையும் கொஞ்சம் அலைச்சல்களையும் சந்திச்சிட்டு இருக்காங்க கரண்ட்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த நடந்திருக்கக்கூடிய குரு பயிற்சியானது அதை சுபமா மாற்றும். இது வரைக்கும் ஓடி ஓடி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, ஏன் செலவாகுதுன்னே தெரியல, அதுக்கு ஒரு பிரயோஜனமா இல்ல. ஒரு ஒரு கல்யாணம் வருது, ஒரு செலவு பண்றாங்க அப்படின்னா அதுல இவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமான்னு பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் தேவையான செலவு அப்படின்னா அதுல 5,000 ரூபாய் அடிஷனல் செலவு தேவையில்லாததெல்லாம் வரும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது இப்ப மாறப்போகுது. இன்னொன்னு மேஷராசி மேஷ லக்னம் யாரா இருந்தாலும் இடத்த மாத்தணும்னு விரும்புறேன், வீட்டை மாத்தணும்னு விரும்புறேன், மாற்றத்தை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இது கட்டாயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தே ஆகும். நீங்க எடுத்துக்கிட்டாலும் எடுக்கல. லோன் வாங்கி வீடு கட்டுறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் இது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். குறிப்பா மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்து கடகத்தில் புதன் இருந்தால், இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு. புதனோட குரு சேரக்கூடிய இந்த காலகட்டத்துல லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாராளமா ப்ராசஸ் பண்ணலாம். இல்ல பேங்க்ல வந்து நீங்க வந்து ஒரு பத்திரத்தை அடமானம் வச்சு பண்ணலாம். ஏதோ ஒண்ணு வாங்கி நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டியது எதுன்னு சொல்லிடுறேன். போய் ட்ரஸ்ட்ல பினான்ஸ் மாதிரியான அமைப்புல பணத்தை கொடுக்கறது, நம்பிக்கை அடிப்படையில பணத்தை கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த குரு பயிற்சி ஒரு அதிசார பயிற்சியா இருக்கிறதுனாலையும் சடனா வக்ரமாகி மறுபடியும் கடகத்தை கடகத்தையே அடையிறதுனாலையும் நிறைய மாற்றங்களை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயமா உருவாகும். அடிக்கடி டிஃப்ரெண்டான இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும். ஏன்னா அதிசார பயிற்சிங்கிறது ஏற்கனவே இந்த வருஷ ஆரம்பத்துல மிதுனத்துல இருந்த குரு பகவான் கடகம் அடுத்து சிம்மம் போய் மறுபடியும் கடகத்துக்கு வர்றதுனால எல்லா ராசிக்காரர்களுமே திடீர் மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனா நல்லதோ கெட்டதோ ரெண்டுல எதுவா இருந்தாலும் சரி அது தற்காலிகம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் ஒருத்தருக்கு இந்த நேரத்துல நல்லது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த உதாரணத்துக்கு ரிஷபத்துக்கோ அல்லது மிதுனத்துக்கோ இனி நல்ல டைம் தான். இது வரைக்கும் ரிஷபத்துக்கு ஓகே 2ல குரு இருந்தது. இப்ப வந்து மிதுனத்துக்கு 2ல குரு இருக்கு. இப்ப வந்து ஒரு சர்டன் பீரியட்ல நீங்க நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க ரீசெண்ட் டைம்ல ஒரு 1 மந்த் அளவுல அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா ஓடணும். அதாவது இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் போட்டு இந்த காலத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அல்லது உங்களுடைய தேவையை நிறைவேற்றிக்கிற அளவுக்கு நீங்க சரியா இருந்துக்கிட்டீங்கன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் நீங்க உள்ள போய் இறங்கினா தேவையில்லாத தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியது வரும். பிசினஸ் பண்றவங்க மட்டும் உங்களுடைய சொந்த ஹாரஸ்கோப்பை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி ஓடுது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு முதலீடு போட போறீங்க, அல்லது ஒரு ஒர்க்கரை எடுத்து போட்டு நீங்க ஒரு 10 ஆளை வச்சு வேலையை மெயின்டைன் பண்ண போறீங்க, அல்லது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு பணத்தை ஒருத்தர் கொடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேஷ லக்னத்துக்கு நல்லா இருக்கும். இந்த டைம்ல நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போறேன், லைஃப் இன்சூரன்ஸ் போறேன், நீங்க எது வேணாலும் இன்சூரன்ஸ் சார்ந்த நன்மைகள் கட்டாயம் மட்டும் நீங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஷபம். ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துக்கு இப்ப குரு மறைகிறாரு. இது ஒரு விதத்துல நல்லதும் கூட. குரு வந்து அவங்களுக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி. ரிஷப ராசியா இருந்தாலும் லக்னமா இருந்தாலும்
இந்த லக்னத்துக்கு ஒரு ஒரு 8ஆம் இடத்து அதிபதி மறையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் ரிஷபத்துக்கு 2ல குரு இருந்ததுங்கிறது ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாலும் கூட சனி பயிற்சி வந்து லாபஸ்தானத்துல நிக்குது. அப்புறம் சனியோட ரிஷபத்தோடைய 2ஆம் இடத்துல குரு நிக்குது. சோ ரிஷபத்துக்கு இது ஒரு அற்புதமான காலம், பொன்னான காலம்னு சொல்லியிருந்தாலும் கூட அவர் 8ஆம் அதிபதியா இருக்கிறதுனால எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அது கரைஞ்சுக்கிட்டே தான் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கிட்ட பேசிப்பாரு. பணம் வருதா வருது, ஆனா எங்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு புலம்பக்கூடிய அமைப்பா இருக்கும். அதுவும் குருதசையே நடந்ததுன்னா சொல்லவே தேவையில்ல. அவங்களுக்கு வர வருமானம் 1 லட்சம்னா வெளியே போறது 1.5 லட்சம் அல்லது 2 லட்சம் போயிட்டு மாசம் மாசம். சோ அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து ரிஷபம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க கவனிக்கிறது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்த டைம் உங்க ராசிக்கு வரும் பொழுது எல்லா கிரகத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணி பார்க்கணும். குருவுடைய அந்த ஸ்தானம் என்ன செய்ய போகுது, என்ன பார்க்க போகுது. அப்ப ரிஷபத்துக்கு நன்மையா நடக்கலையா? கட்டாயமா நடந்தது. வருமானம் நல்லபடியா வந்தது. அடுத்து ரிஷபத்துக்கு குரு எங்க பாக்குறாரு? 2ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு. நிறைய பேருக்கு திருமணம் ஆனிச்சு. சில பேருக்கு திருமணம் வந்து ஏன்னா சனி பார்த்ததுனால திருமணம் ஆகி கொஞ்சம் இடையில வந்து தொந்தரவுகள் வந்திருந்தாலும் கூட குரு 7ஆம் இடத்தை பார்த்ததுனால நிறைய பேருக்கு திருமணம் ஆச்சு. நிறைய பேருக்கு தொழில் அமைஞ்சது, சுயதொழில் அமைஞ்சது. நிறைய பேர் அடுத்த கட்ட லெவலுக்கு பினான்சியல்ல growth ஆனாங்க. குழந்தை பாக்கியம் 2வது குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அபார்ட் ஆகி ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் சூப்பரா கிடைச்சது. சோ இது லாபம் நிறைய சம்பாதிச்சாங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் அவர் 8ஆம் அதிபதிங்கிறதுனால அது விரயத்தையும் கொடுத்தது. இனி அந்த விரயம் குறைய போகுது. லாபம் சற்று ஒரு அதாவது இப்ப வந்து பயணங்கள் இவங்க அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்க இந்த வாட்டி பயணம் மூலம் ஆதாயம் தேடலாம். உங்க தொழிலுக்காக பயணம் செய்யலாம். இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்குக்காக உடல் நலத்துக்காக நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க போயிருந்தாலும் கூட இப்ப 3ல இருக்கக்கூடிய குரு பகவான் 7, 9, 11 பாக்குறதுனால வெளிநாடு, வெளி மாநிலம் அல்லது சிறுதூர பயணம் மூலம் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் 11ல இருக்காரு. 11 லாபஸ்தானம். சனி பகவான் ரிஷபத்துக்கு நல்லவர். சோ இப்ப குருவும் அங்க பார்த்ததுனால குரு சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறது உண்டாக்கி லாபத்தை அதிகம் கொடுக்க காத்துட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கு. நீங்களுமே இடமாற்றம் சார்ந்த விஷயங்களையும் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களையும் யாரையும் நான் அவர்கிட்ட இப்படி சொன்னேன், ஆனா ஒரு டாக் வந்து நானும் ஒருத்தட்ட பேசினா அது வேற விதமா போகும். அந்த மாதிரி மாறி போகாம கச்சிதமா பேசணும். இல்ல நீங்க வந்து அதுக்கான எவிடன்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யாருக்கிட்டயுமே வந்து எதையுமே முழுசா ஷேர் பண்ண கூடாது. பண்ணனா மத்தவங்க உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஓகே, அடுத்து மிதுனம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் ஜென்ம குருவுல படாத பாடுபட்டிருக்கும். மேக்சிமம் ஜென்ம குருவை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல அதை பத்தி பார்த்தலாம். ஜென்ம குரு காலகட்டத்துல மிதுன ராசிக்காரர்கள் ஒரு நம்பிக்கை துரோகம், அவமானம், இழப்பு இதையெல்லாம் தாண்டிதான் வெளியே வந்திருப்பாங்க. இந்த தாண்டி கொஞ்சம் மன அழுத்தம், ஒரு பிரிவு, அது மட்டும் இல்லாம யாராவது ஒரு பழைய உறவு வந்து இவங்களை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கிறது, இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி தன்னுடைய தவறை தானே உணர்ந்து அதுக்கு பிறகு இனி சரியான வழியில போகணுங்கிறத யோசிச்சு தன்னுடைய ஸ்கில்ல வளர்த்துக்கணும், தன்னுடைய மைண்ட் செட்டை மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த வழியுமே கிடைக்கல அப்படின்னா இப்போ ஒரு ஆதரவு கரம் கண்டிப்பா உங்களுக்கு கை தூக்கி விட காத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க கவனமா இருக்க வேண்டியது எந்த விஷயம் தெரியுமா? அப்படி மறுபடியும் உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க வேணுமா வேணாமான்னு நீங்க தான் யோசிச்சு எடுக்கணும். ஏன்னா வரக்கூடிய உறவு ஏற்கனவே காயப்படுத்திட்டு போன உறவு அவங்க மறுபடியும் உங்க லைஃப்ல வந்தா நீங்க நல்லா இருப்பீங்களா, இல்ல இவங்க மறுபடியும் நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடுவாங்களா அப்படிங்கறத யோசிச்சுதான் நீங்க முடிவெடுக்கணும். இது இப்பதான் குரு பயிற்சி வந்திருக்குங்கிறதுனால இனி போக போக இதெல்லாம் நடக்கும். விட்டுட்டு போனவங்க திரும்ப வர்றது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்து நீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக பேசுறது, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய காலகட்டமா ரிஷபத்துக்கு இது இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரு 3ல மறையறதுங்கிறது அஷ்டமாதிபதி மறையறாரு. உச்சமடை 3ல மறைஞ்சு உச்சமடைறாரு. கண்டிப்பா இந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. 9ஆம் இடம் பார்க்கும்பொழுது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பிடிக்கிறதுனால உங்களுடைய பாக்கியமானது செயல்படுது. அதனால உங்களுடைய பூர்வ புண்ணியம் செயல்படுதுங்கிறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டு. உங்களை துரத்தியவங்க எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய நேரமா இது கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் மிதுனம். மிதுனம்
மிதுன ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு மிதுனம் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கடகம். கடக ராசிக்கு இப்ப ஜென்ம குரு வராரு. கடக ராசிக்கு ஜென்மத்துல குரு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள், குரு உச்சமடைறாரு, கடகத்துக்கு சூப்பரா இருக்கு, இதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா ஜென்மகுருனால ராமரே வனவாசம் போகும்போது அதை விட பெஸ்டா ஒரு விஷயம் நடக்குமா, அதை விட ஒரு பெஸ்டா ஒரு ஜாதகம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த நேரத்துல கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக கடகராசிக்காரர்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது மேனேஜபிளா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில உடனே விரிவுபடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அதிகம் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், கடகத்துல ஜென்மகுரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்ககிட்ட யாராவது ஏதாவது மறைச்சிருந்தாங்கன்னா, ஏமாத்தி இருந்தாங்கன்னா அல்லது துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா, கட்டாயமா அந்த துரோகம் இந்த நேரத்துல உங்க கண்ணுக்கு தெரியும். அல்லது இதுவரைக்கும் நீங்க யாருகிட்டயாவது உங்களுக்கு ஒருத்தர் உண்மையா இருந்து அவங்க கிட்ட எதையாவது நீங்க மறைச்சிருந்தீங்கன்னா அந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வரும். இன்கேஸ் கடக ராசிக்கோ லக்னத்துக்கோ குருதசையோ குருபதியோ இப்ப கரண்ட்ல நடக்குதுன்னா அவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த கடக்காம போகவே முடியாது. இடமாற்றம் வேலையிலேயோ அல்லது தொழிலையோ கட்டாயமா உண்டு. கொஞ்சம் மரியாதை குறைவா ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரியாதை குறைவா மன அழுத்தம் தரக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க அதுக்கு முதல்ல யார்கிட்டயும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விடாம இருக்கணும். மத்தவங்களுக்கு நல்லது செய்யறேன்னு போய் நம்ம மறுபடியும் டிராபேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சு செயல்படுறது நல்லது. அடுத்து சிம்மம். சிம்மத்துக்கு 12 குரு. இப்போ கரண்ட்ல சிம்ம ராசிக்கு குருவுனால நிறைய விரைய செலவுகள் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்தாலும் கூட சிம்மம் அஷ்டமாதிபதி இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்கு. இந்த விரைய செலவுகள் சுப செலவுகளா இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் நம்ம மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இழப்புகளை சந்திச்சேன் அப்படிங்கிறதும் 2 வகை இருக்கு. ஒண்ணு, இது வரைக்கும் மிதுனத்திலேயோ கடகத்திலேயோ ராகுவோ கேதுவோ இருந்திருந்தால் கட்டாயமா அவங்க அந்த பண விரயத்தினால ஒரு மன வலிய, ஒரு துரோகத்தை, ஒரு கசப்பான நிகழ்வை சந்திச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் அங்க ஒரு சுப கிரகங்களோ அல்லது சுப கிரகங்களுடைய பார்வையோ இருந்தால் கூட கட்டாயமா அந்த குருவினால் ஒரு சுப நிகழ்வு தான் நடந்திருக்கு, ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னாக்கா இன்னமும் ரிஷபத்துக்கு 12 குரு நிக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. இது டிசம்பருக்கு மேல கட்டுக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சிம்மத்துக்கு ஆல்ரெடி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. அஷ்டம சனி போறது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா ராகுக்கு எதுவும் உள்ளதா இருக்கு. சோ படாத பாடுபட்டு இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகம், சிம்மம், மீனம் இந்த 3 ராசியும் ரொம்ப நெருக்கடியில இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கும்பம். இந்த 4 ராசியும் தான் ரொம்ப ரொம்ப நெருக்கடிய ஒன் பை ஒன்னா சந்திச்சுட்டு வர்றவங்க இவங்கதான். மத்ததெல்லாம் விருச்சகம் எல்லாம் கூட அடுத்ததுதான். இவங்கதான் இப்ப கரண்ட்ல அதிகமா பிரச்சனையை சந்திச்சவங்க. இவங்களுக்கு இது ஒரு ரிலீஃப தருமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரிலீஃப தரும். 12ல உட்காரக்கூடிய குரு 4, 6, 8 அப்படிங்கிற இடத்த பாக்குறாரு. இது வரைக்கும் சிம்மத்துக்கு ஆன செலவெல்லாம் வீணா இருக்கு, தண்டமா போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுனே தெரியலன்னு இருந்தீங்கன்னா நீங்க வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நடக்கும். கடன் சுமை குறையும். ஃபர்ஸ்ட் அதுதான். வெளியே எங்கேயாவது நிறைய லேக்ஸ் கணக்குல வாங்கிட்டீங்க அப்படின்னா கடன் சுமையை குறைக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியா இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அஷ்டம சனி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. அஷ்டம சனியினால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படியே சுபமான பலனா மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை கட்டாயமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கு லாபஸ்தானத்துல குரு வராரு. இவர் வந்து லாபஸ்தானத்துல வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 5, 7. இந்த 3, 5, 7 அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட முயற்சி. ஒரு புகழ் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், கல்யாணம் வேணும். ஏன்னா இது வரைக்கும் கண்டகசனி நடந்துட்டு இருந்தது கன்னிக்கு. முதல் விஷயம் என்ன நடந்திருக்கும்னா கன்னி ராசிக்கு கண்டகசனியினால புடிச்சவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். ஏற்கனவே அவங்க வந்து ஜென்மகேது நடந்துட்டு இருந்த டைம்ல இருக்கலாமா அப்போ அதாவது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது நிறைய இருக்கலாமா இல்லாம பேசாம ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு எல்லாம் போகி வெளியே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன் நான் ஸ்டார்டிங்லயே குரு எங்க இருந்தா நல்லதுன்னு சொன்னேன் அப்படின்னா அந்த நான் சொன்ன இடங்கள்ல இருக்கும்போது அது 2, 5, 7, 11 இந்த இடங்கள் எல்லாம் குரு இருக்கும்போது நம்மள யாரும் ஜெயிக்க முடியாது. எந்த ராசிக்கு அது இருக்கோ, எந்த லக்னத்துக்கு இருக்கோ அவங்கள ஜெயிக்க முடியாது. இன்கேஸ் இப்போ வந்து கன்னி ராசி கன்னி லக்னம்காரரே ஒருத்தர் இருக்காரு, கடகத்துக்கு வந்துட்டாரு. இனிமே அவர் எவ்வளவு இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட
இப்போ கரண்ட்ல குரு நான் நேற்று வந்ததுல இருந்து நேற்று வந்ததுல இருந்து அவருக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல எத்தனை சிரமம் வந்தாலும் ஜெயிச்சிருவாரு. அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போகதான் போறாரு. இவங்க பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இப்ப கட்டாயமா வந்துருங்க. ஆனா உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணாம பிசினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா கோச்சார ரீதியா நீங்க ஒரு சின்ன சின்ன கடை போட போறீங்க, ஒரு சீசனுக்காக கடை போட போறீங்கன்னா ஓகே. ஒரு தீபாவளி பட்டாசு கடை, இல்ல ஒரு ரூம்ல அந்த ஒரு கோவில் கிட்ட மட்டும் அந்த பஞ்சன் அப்ப மட்டும் கடை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓகே. பட் லாங் டைமா நான் ஒரு முதலீடு போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ண போறேன் அப்படின்னா சொந்த ஜாதகத்தை செக் பண்ணாம பண்ணாதீங்க. இந்த நேரம் லாஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த உணர்வு வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தூண்டும். அகல கால் வைக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு அல்ல. ஆனா கன்னிராசிக்காரர்களுக்கு 11 குரு வரக்கூடிய இந்த காலகட்டமானது திருமண பாக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு நல்லா இருக்கு. ஒரு மொற்றவர் பாத்தீங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள்ல வக்ரகதி அடையிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தையும் திருமணத்தையும் சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் தர்றதுக்கு ரெடியா இருக்கலாம். சோ வரன்கள் பாக்குறதை இன்னும் துரிதப்படுத்துங்க, எதிர்பார்ப்புகளை குறைச்சிருங்க. கட்டாயமா நல்ல வரன், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பிசினஸ், குழந்தை பாக்கியத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு கரெக்டா அமையறதுக்கான நேரம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இது வரைக்கும் கன்னி வரைக்கும் பார்த்துப்போம். அடுத்து துலா ராசிக்கு 10ல குரு வராரு. 10ல் குரு பதவி பறிபோகும் அப்படின்னு பேரு. அது வேற ஒண்ணும் இல்ல. நம்மள கொஞ்சம் வந்து ஜென்ம குரு வரும்போது எப்படி நம்மள வந்து கொஞ்சம் இறக்கிதான் பார்ப்பாங்க, நமக்கு உண்மையானவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி 10ல குரு வரும்பொழுது நம்மள வந்து டவுன் பண்றதுக்கோ அல்லது வேற இடத்துக்கு மாத்துறதுக்கோ ரொம்ப மரியாதை குறைவா நடத்துறதுக்கோ அதிக வாய்ப்பு இருக்கு. 3ல் குரு வரும்பொழுதுதான் துரியோதனன் படம் தோத்துச்சு. இப்ப ரிஷபத்துக்கு 3ல வந்து குரு வருது. அசால்ட்டா இருக்கக்கூடாது, ஓடணும், நிறைய ஓடணும், நிறைய எஃபோர்ட் பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணும், நிறைய செய்யணும். அதே மாதிரிதான் 10ல குரு வரக்கூடிய இந்த துலா ராசிக்கு கொஞ்சம் மத்தவங்க நம்மள எங்க நீங்க வேலை செய்யறீங்களோ அல்லது எந்த உறவுகள் கிட்ட போறீங்களோ அங்க எதை நீங்க பெருசா இருந்தீங்களோ அவங்க மூலியமா ஒரு அவமரியாதை அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். ஆனா நம்ம பேச்சு இருக்கு பாத்தீங்கன்னா அதுல கவனமா இருக்கும். 10ல உட்காரக்கூடிய குரு 2 பாக்குறாரு. ஆனாலும் 3ஆம் பாவத்தை சனி பாக்குறாரு இல்லையா? தகவல் தொடர்பு, போன் பேசுறது, கோவமா கத்துறது, வார்த்தை அளவுக்கு அதிகமா பிரயோகப்படுத்துறது, இதுல எல்லாம் கவனமா இருக்கும். கையெழுத்து போடும் பாத்தீங்களா, டாக்குமெண்ட்ஸ் வச்சு கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும், கண்டிப்பா வரும். அந்த டைம்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம எடுத்திருக்க முடியும் சரியா, செய்யற விஷயங்கள் சரியா அப்படின்னு யோசிக்க வேண்டியது கட்டாயமா அவசியம். இப்ப துலாம் ராசிக்கு ஏற்கனவே கொஞ்சம் சில பேருக்கு பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் தொந்தரவு, பணப்பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கு. 9ல குரு இருந்தாலும் அது வெளியே தெரியாம மறைக்குதே தவிர அவங்க கடன் பிரச்சனையில சிக்கிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இந்த 10ஆம் இடத்தை குரு தாண்டினதும் உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேல போயிடுங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய சஜஷன். அதே மாதிரி இருக்கிற இடத்துலயே நாங்க வேலையிலேயே இருக்கலாமா அப்படின்னு தாராளமா இருக்கலாம். ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு 10 மாசம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் முடிஞ்சதும் உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல வேலை பார்த்தீங்களோ, யாரு உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா உங்களுக்கு தொந்தரவு கூப்பிடுறவங்க விலகி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடுதல் சுமையை, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனை, நான் இந்த வேலை இல்லாம இந்த வேலையும் சேர்த்து செய்யணும், இப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு, கொஞ்சம் டைட்டா இருக்கு, அப்பாவோட பொறுப்பா இல்ல, நான் இறந்துட்டாரு, நான் வீட்டோட பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனை வேற யாரும் செய்யறதுக்கு இல்ல, நான் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனை தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்க சப்போர்ட் பண்ணி மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 8ல் குரு இருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 9லையும் 10லையும் குரு வரும்பொழுது அது வீணாகிறது அப்படிங்கறது என்னுடைய ஆய்வுல நான் கவனிச்சேன். இது வந்து 12ல குரு இருக்கிறவங்களுக்கும் சொல்லலாம். இப்ப எந்த ராசிக்கு 12ல குரு வர போறாரு அப்படின்னா சிம்மத்துக்கு 12ல குரு இருக்காரு இப்ப. அப்படிங்கும்போது சிம்ம ராசிக்கு இப்ப வந்து தேவையில்லாத ஆணியெல்லாம் நிறைய புடுங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கம்முன்னு விட்டுறது ரொம்ப நல்லது. இப்ப பார்த்தா என்னமோ ஆஹா ஓஹோன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இந்த ஒரு வருஷம். உங்களுக்கு ஜென்ம குரு வரும்பொழுது ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம போன டைம் பண்ணதுக்கு என்ன சொல்றது, இவ்வளவு நாள் நாம யாருக்காக இப்போ ஹெல்ப் பண்ணமோ, யாருக்காக செஞ்சோமோ அவங்க நம்ம தூக்கி போட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி
உங்க குடும்பத்துக்கு, உங்க ஃபேமிலிக்கு, உங்க குழந்தைங்களுக்கு, சாரி, இப்ப குடும்பத்துக்கு, உங்க வேலைக்கு, உங்க குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் அடுத்தது கொடுங்க. அடுத்தவங்கள காப்பாத்துறேன்னு போகாதீங்க. இந்த நேரம் அது ரொம்ப பெருமையா, ரொம்ப ஹைல தூக்கிட்டு போகும். உங்களுக்கு ஜென்ம குரு வரும்போதெல்லாம் தூக்கி போட்டு நீங்க யாருக்காக போய் நின்னீங்கன்னா அவங்க ஒரு யூஸ்க்கும் ஆக மாட்டாங்க. அப்படியே பாத்துட்டு நிப்பாங்க சில மாரி. கேட்டா நான் சொன்னனே, நான் செஞ்சேனே அப்படின்னு அசால்ட்டா கடந்து போயிடுவாங்க. செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மன உளைச்சல் அப்படிங்கிறது அது ஈடு செய்ய முடியாத விஷயம். அதே மாதிரிதான் நான் விருச்சகத்துக்கு சொன்னேன் இல்லையா, 8ல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்துல 8ல குரு அந்த அளவுக்கு நல்லது இல்ல. அது ஒரு அவமானத்தை தரப்போகுது, சிரமத்தை தரப்போகுதுன்னா கூட அந்த அவமானத்தை அவங்க தாங்கிக்குவாங்க, சிரமத்தை ஏத்துக்குவாங்க. ஆனா செய்யற வேலையில பாதிக்கு மேல அன்வான்டா தான் இருக்கும். அது அவங்களுக்காக இருக்காது. ஒரு கூடுதல் சுமைதான். இந்த 9லும் 10லும் குரு வரக்கூடிய காலகட்டத்துல யாருக்காகலாம் நீங்க போய் நின்னீங்களோ அது தேவையில்லாத காலவிரயமோ அப்படின்னு நீங்களே யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறீங்க. விருச்சிகத்துக்கு 9ல குரு வந்தாலும் ராசியை பாக்குது, 3ஆம் இடத்தை பாக்குது, 5ஆம் இடத்தை பாக்குது. கட்டாயமா குழந்தை பாக்கியத்தை தந்தே தீரும். திவ்யாக்கா ஏதாவது ஒரு வந்து நீங்க ஹலோ திவ்யாக்கா நான் பேசுறது கேக்குதா? யாருங்க? ஓகே ஓகே கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ. யாரோ ஏதோ கேட்டீங்க, என்ன கேட்டீங்கன்னு சொல்லலாம். இல்ல நான் தான் சௌமியாக்கா, ஜஸ்ட் செக் பண்ணிட்டு இருந்தேன், அதை நான் பேசுறது கேட்டுச்சான்னு கேட்டேன். ஓகே. ஓகே ஓகே தேங்க்யூப்பா. அடுத்து தனுசு. உங்க ராசி அதிபதி, லக்ன அதிபதி, தனுசு ராசி, தனுசு லக்னம் ரெண்டுமே சொல்லுங்க. ராசி அதிபதி 8ல போய் மறைகிறார். வெளிநாடு, வெளியூருக்கு நான் போய் வேலை பார்க்க போறேன். தாராளமா போலாம். உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அப்படி வெளிநாடு போய் வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் சொத்து அல்லது கார் மாதிரியான வெஹிக்கிள் வாங்குறது, இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். சோ நீங்க எந்த இடத்துக்கு போய் ஒர்க் பண்றீங்கனாலும் அந்த இடத்துல ஒரு அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போவாங்க. கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனா உள்ளூர்ல இருந்தா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 8ல் குரு மறையிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைங்கிறதுனால இப்பதான் வந்து விருச்சகத்திற்கு 8ல இருந்து குரு 9 வந்திருக்கு. அவங்க பண்ண தப்பையும் அவங்க இப்பதான் ரியலைஸ் பண்ணுவாங்க. இனிமே அவங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாலும் கூட 9ல் நிக்கக்கூடிய குரு 1, 3, 5 குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பு. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெயர், புகழ், வருமானம் ஆகியத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனா ஓடிக்கிட்டேதான் இருந்தாலும் 9ல் குரு வரும் பொழுதும் நம்ம நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். உயர்கல்வி சார்ந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா ஆராய்ச்சி சார்ந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து ரீதியான விஷயங்கள், பூர்வீக சொத்தெல்லாம் ரொம்ப இழுபறியா இருந்தது மேடம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் விருச்சிகத்துக்கு இப்ப சொத்து சார்ந்த விஷயங்களும் அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப காத்துட்டு இருக்கு. இதே தனுசுக்கு இப்ப 8ல குரு வருது. நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூடுதல் விஷயங்களை, நிறைய விஷயங்களை நீங்க வந்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலைங்கிறது இருக்கு. ஒரு பேர்டை நீங்க சுமக்கணும் அப்படின்னா கூட அதை ஈஸியா எடுத்துக்கலாம். ஆனா கால்குலேட் பண்ணி செய்யணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது நமக்கு தேவையா தேவையில்லையா, நாம எக்ஸ்ட்ரா நம்மளே ஏதாவது வாலண்டியரா ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்மளே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோமா அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை தவிர பெருசா சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. 8ஆம் இடத்துல இருக்கிற குரு நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மறைமுக வருமானத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அது கஷ்டப்படுத்தினாலும் கண்டிப்பா வருமானத்தை கொடுத்துரும். நெக்ஸ்ட், ஒரு சொத்தை வித்து ஒரு சொத்து வாங்குறீங்க, இல்ல ஒரு வண்டி வித்து வண்டி வாங்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தனுசுக்கு ரொம்ப ரொம்ப டைம் நல்லா இருக்கு. அடுத்து மகரம், மகர ராசி. இந்த இடத்துல 2 விஷயத்தையும் பார்க்கணும். ஒண்ணு, குரு பயிற்சி சூப்பரா இருக்கு. 7ஆம் இடத்துக்கு நேருக்கு நேர் வந்து குரு குரு சந்திரன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனாலும் டிசம்பர் 5ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு வந்து மகரத்துக்குள்ள வராரு. இந்த நேரம் நீங்க முடிவெடுக்கிறதுல சற்று குழம்பக்கூடிய நேரமா இருக்கும். சரியான முடிவெடுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு 2, 3 டிசிஷன் உங்க முன்னாடி கண்ணுல முன்னாடி இருக்கும். எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அசால்ட்டா போய் ஒரு ஒரு தப்பான விஷயத்த கரெக்டா சொல்லுவோம். ஏற்கனவே இப்ப மகர ராசிக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. லாஸ்ட் ஒரு வருஷமாவே உடல்நிலையில தொந்தரவு இருந்தது. நிறைய ப்ராப்ளம் வந்து ஒர்க்ல ஃபேஸ் பண்ணீங்க. கடன் நோய், எதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருந்தது. இப்ப நேத்துல இருந்து உங்களுக்கு குரு பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படிங்கிறதுனால இது எல்லாமே ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு குறையும். அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும், குழந்தை சார்ந்த விஷயங்களாகட்டும், சொத்து சார்ந்த விஷயங்களாகட்டும், மாணவ மாணவியர்களுக்கு எல்லாருக்குமே சூப்பர். ஆனா எது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா டிசம்பர் 5 வரைக்கும். அதுக்கு மேல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நிதானம் தேவை.
நிதானம்னா எப்படி மேடம், நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்து எடுத்தா கூட தப்பாதான் போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒரு பெரியவங்க கிட்ட அட்வைஸ் கேளுங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் வெல்விஷரா இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட பேசுங்க. நான் இந்த முடிவு எடுக்கலாம்னு இருக்கேன். இந்த காரணத்தினால நான் இத செலக்ட் பண்றேன். இது எனக்கு சரியா வருமான்னு கேளுங்க. இல்ல அதுவும் உங்களால முடியாதுங்கிற பட்சத்துல, தாராளமா ஏதாவது ஒரு சித்தருடைய கோவில் அல்லது ஜீவ சமாதிக்கு போய், குறிப்பா ஜீவ சமாதியா இருந்தா ரொம்ப நல்லது. ஜீவ சமாதியில போயி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிகை 24 நிமிஷம் இல்லையா? அந்த 24 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க. கனகம்பட்டி சித்தர் கோவில்லாம் பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க போனீங்கன்னா தங்கலாம். அப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நீங்க போய் தங்கி எந்திரிச்சுட்டு வர்றது, உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ல இருந்தும் ஒரு சொல்யூஷன். ஆனா, இது உங்களுக்கு கல்யாணத்துக்கான சிறப்பான காலகட்டம். குழந்தை பேருக்கான சிறப்பான காலகட்டம். யாராவது மருத்துவம் சார்ந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஐவிஎஃப் மாரி போறீங்க அப்படிங்கிற மாரி இருந்ததுனால, இந்த நேரம் கட்டாயமா அந்த மருத்துவம் உங்களுக்கு பலன் அளிக்கும். ஒரு அழகான குழந்தையுடைய சத்தம், சிரிப்பு சத்தம் வந்து வீட்ல கேட்க ஆரம்பிக்கும். மகர ராசிக்கு ஓவரால் இந்த குரு பயிற்சி மிக மிக சிறப்பான பயிற்சி. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் மகர ராசிக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா 3ல சனி. கொஞ்சம் அசால்ட்டா முடிவெல்லாம் எடுத்துருவாங்க. தைரியமா முடிவெடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துருவாங்க. அது எடுத்ததுனால பின்னாடி வந்துட்டு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த 3ஆம் இடத்தையும் குரு பாக்குறதுனால, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் முயற்சி அனைத்தும் இதுவரைக்கும் கடினமா இருந்திருந்தாலும், எஃபர்ட்லெஸ் அதாவது எஃபர்ட் போட்டு ஒரு புரோஜனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சிருந்தாலும் கூட, இனி அது சூப்பரா இருக்கும். இந்த நாள் நேத்துல இருந்து உங்களுக்கு இனிமே நல்ல நேரம் அப்படிங்கிறது ஆரம்பம். மகர ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த 3வது வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் சொல்லலாம். மிதுனத்துக்கும் மிக மிக சிறப்பா இருக்கு. அடுத்த லெவல் நீங்க போகணும்னா இந்த காலகட்டத்தை தவற விட்டீங்கன்னா மறுபடியும் எத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பேசிக்கான எல்லா விஷயமும் கிடைச்சா ஒரு மனுஷனுக்கு சக்சஸ் தான். சரிங்களா? முக்கியமா மன நிம்மதி, கொஞ்சம் பணம், வீட்டுக்குள்ள போனா ஒரு சந்தோஷம், அட்லீஸ்ட் ஒரு சிரிப்பு சத்தம் இல்லைன்னாலும் பரவாயில்ல. அமைதியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு தேவையானது கிடைச்சாலே போதும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி இந்த 3 ராசிகளுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. இத பயன்படுத்திக்குவோம். எப்பயுமே நம்ம வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இப்ப ரீசெண்டா ஒரு ரீல்ஸ்ல கூட பார்த்தேன். அதுல சொன்னாங்க, கடவுள் ஏதாவது செய்வாருன்னு நான் வெயிட் பண்ணேன். நான் ஏதாவது முயற்சி பண்ணுவாருன்னு கடவுள் வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி நாங்க வெயிட் பண்ணி எங்க காலம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு ரீல் பார்த்தேன். அது உண்மை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பாட்டுக்கு போறேன். கடவுளா பார்த்து எதுவாவது அவங்க பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பழமொழி ஒரு கஸ்டமர் சொன்னாரு. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். ஊத்துவாங்கதான். அதை ஊத்தத்துக்கு ஒருத்தருக்கு வரணும் இல்ல. அட்லீஸ்ட் மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சவன் தண்ணி ஊத்துவான், வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு கடவுள் மேல சுமத்துறதுங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. ஏன்னா கடவுள் நம்மள சும்மா இருக்க சொல்லல. கடவுள் நம்மள வேலை செய்யாம இருக்க சொல்லல. கடவுள் நம்மள ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதுன்னு சொல்லல. நம்மளா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தோன்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா குரு பயிற்சி சரி பண்ணணும், சனி பயிற்சி சரி பண்ணணும் அப்படின்னாலாம் வேலைக்கு ஆகாது. இங்க எல்லா கிரகமும் உதாரணத்துக்கு ராகு கேது கூட நீங்க உழைப்ப மட்டும் செலுத்துனீங்கன்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா மனுஷன் என்ன பண்றான்னா, உழைப்ப 90% அதுக்கு மேல அதிர்ஷ்டத்தை நீங்க ஒரு 10% நம்பினா பரவாயில்ல. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உழைப்பு மிகவும் குறைவான சதவீதத்துல கொடுத்துட்டு ஏதாவது கிரக சூழ்நிலை நம்மள சரி பண்ணுமா, காப்பாத்துமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது பணத்துக்கு மட்டும் இல்ல. ஒரு தவற செஞ்சுட்டு அந்த தவற மறைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. அந்த காரணத்துக்காக தான் சொல்றேன். எந்த கிரகம் இப்போதைக்கு தற்காலிகமா நீங்க செஞ்ச புண்ணியத்தினால காப்பாத்தினாலும், அது கரெக்டான இடத்துக்கு வரும் பொழுது தன்னுடைய ஒர்க்க செய்யாம போகாது. நம்ம வேணா நம்ம ஒர்க்க மறந்துடலாம். கிரகங்கள் அது எங்க போனாலும் அதோடைய ஒர்க்க மறக்கவே மறக்காது. கரெக்டா நின்னு நேரம் பார்த்து அடிக்கும். அப்போ ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. நீங்க கவனிச்சிருக்கலாம் சில நேரங்கள்ல. நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடக்குதுன்னா, அந்த டைம்ல நம்மளால கோயிலுக்கே போக முடியாது. நம்ம ரெகுலரா பண்ற விளக்கேத்துற மாதிரியான விஷயங்களை பண்ண விடாம தடுத்துரும். அப்படிலாம் நம்மளே நினைப்போம். ஏன் திடீர்னு அந்த ஒரு சோம்பல் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு விஷயம் நடக்கும். அது அப்பதான் நமக்கு புரியும். நம்மளால அப்பயே கோயிலுக்கு போக முடியாம தடுத்துருச்சு இல்ல அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்காக சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு டைம் சரியில்லை. நான் விளக்கு போட சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகர் வீட்டுல அவருடைய அம்மாவோ அல்லது தாத்தா பாட்டியோ யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரால் போய் விளக்கு போட முடியுமா? அந்த கிரகம் என்ன பண்ணுது? ஹோட்டல்ல லாக் பண்ணிடுச்சு. நீ எந்த கோயிலுக்கும் போக முடியாது ராஜா அப்படின்னு. வீட்லயே விளக்கு பத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அடப்பு கிடப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாமிக்கு தனியா அவங்க போய் இந்த டைம் முடியாம எதையுமே நம்ம தொட முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த கிரகம் சுத்தியும் லாக் பண்ணிடுது. மனுஷனை விட நம்மளை படைச்ச கிரகத்துக்கு நம்மளை விட நம்ம என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், என்ன பண்ணணும், நம்மளை என்ன எப்படி பயன்படுத்தணுங்கிறது கிரகத்துக்கு தெரியும். அந்த வேலையை அது செஞ்சே தீரும்.
என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது 9 கிரகங்கள் 12 பார்ட்ஸ் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஜோதிடத்தை ஒவ்வொரு விதமா பாக்குறாங்க. சில பேர் தெய்வமா பாக்குறாங்க. சில பேர் வந்து தனக்கு போர் போடுற அந்த தொழில் பக்தியில பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது என்னோட கண் முன்னாடி நடமாடிட்டு இருக்கிற உருவம் இல்லாத ஒரு தேவதை. அது 9 கிரகம் கட்டம் இதெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் அது போட்டிருக்க ட்ரெஸ் அல்லது அதோட உருவம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த உருவம் கொடுத்தா இப்படி இருக்கும். ஏன் நான் அதை தேவதை அப்படின்னு சொல்றேன்னா, அதுக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு. அதுக்கு வந்து தன்னை யாராவது கேவலமா பேசினா பிடிக்காது, தன்னை பந்தயம் வச்சா பிடிக்காது. அது தேவதையின் பெண் பால்ல சொல்றதுக்கு சொல்றேன். அதுக்கு சுயமரியாதை இருக்கு. ஆனா தன்னை நம்பினவங்களை கடைசி வரைக்கும் கைவிடாத துறை ஜோதிடத்துறை. சரிங்களா? நிறைய பேரு நீங்க ஜோதிடர்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, நீங்க ஜோதிடம் நீங்க பார்த்துட்டு போகும்போது தன்னுடைய கடைசி நம்பிக்கையா அவங்க தொட்டதுதான் ஜோதிடமா இருக்கும். 90% அப்படிதான் இருக்காங்க. எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்ல வந்து ஒரு புள்ளியில நிற்கும் பொழுது அவங்களுக்கு கை கொடுத்தது ஜோதிடமா தான் இருக்கும். அப்போ ஜோதிடம் வந்து ஒரு இயல்பாவே பெண்களுக்கு அந்த இயற்கை குணம், தாய்மை குணம்ங்கிறது அதிகம். அதுல பொதுவா பொசசிவ் குணம் அதிகம். அதனாலதான் தன்னை நம்பினவங்கள கைவிடாது, தன்னை பணைய வச்சா பிடிக்காது. ஏன்னா பாஞ்சாலி பணைய வச்சப்போ அவளுக்கு பிடிக்கல இல்லையா? அது மாதிரி வெட்கட்டி இது நடக்கும் பாரு, இது செய்யும் பாரு அப்படின்னு வெட்கட்டினா பிடிக்காது. அந்த தேவதையாங்கிறது அந்த அந்த சுபாவத்தை நான் ஃபீல் பண்ணேன். என்னுடைய தரப்புல இருந்து என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் பார்த்ததை அதை ஒரு தேவதையா பார்த்தேன் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மூச்சா சுவாசிக்கும் பொழுது அதையே வாழ்க்கையா எடுத்து பண்ணும்போது அதே மூச்சா சுவாசிக்கும் போது அது நம்மளோட ஒன்னாவே கலந்தது. எனக்கு ரூல்ஸே மறந்து போனாலும் ஒரு ஜாதகத்தை எடுத்து நான் வச்சு சும்மா இப்படி நான் தொட்டு கும்பிட்டு தொழில் பக்தி எல்லாருமே பாத்தீங்கன்னா சலூன் கடைக்காரங்க கூட அதை தொட்டு கும்பிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை தொட்டு கும்பிட்டு நான் ஓபன் பண்ணேன்னா ஏன் எல்லா ரூல்ஸும் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா சொல்லுங்க? ஆட்டோமேட்டிக்கா அது வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் என் கூட அது கூடயே இருக்கு, பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இதை விட அதிகமா டெப்தா ஆராய்ச்சி பண்றவங்க, அதனுடைய வாழ்றவங்க. ஒரு சிலர்னா பாத்தீங்கன்னா ஜோதிடத்துக்காக ஒரு ஆராய்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையில பல விஷயத்தை இழந்திருக்காங்க. எல்லாம் இருந்து அந்த ஜோதிடத்து மேல இருக்கிற பற்றுக்காக எல்லாத்தையும் எல்லா சுகத்தையும் இழந்து அதுக்காக வாழ்றவனே இருக்காங்க. வாழ்க்கையே அதுக்காக வாழ்றவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு அற்புதமான தெய்வீகமான ஒரு நம்பகத்தன்மை மிக்க கலைதான் ஜோதிடம். அது சயின்ஸ் ரீதியா ஒத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காட்டி போயிட்டு போறாங்க. ஆனா இருக்கானா இருக்கு. நம்புறவங்களுக்கு கை கொடுக்குறாங்க, கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து கும்பம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வராரு. இது வரைக்கும் 5ல இருந்தது. ஜென்மராகு நடந்த போதெல்லாம் காப்பாத்தி விட்டுருச்சு ஒரு வழியா. ஆனா இப்போ 6ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது நீங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம், கடன் நோய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கும். ஆபீஸ்ல எல்லாம் எல்லாரையும் நம்பாதீங்க. ஒர்க்கர்ஸ் ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்க கூட இருக்கிறவங்களே. எல்லார்கிட்டயும் உங்களுடைய ரகசியத்தை ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுல கவனமா இருங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல யாராவது உங்க ஆசையை தூண்டி உங்களை தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஜென்ஸுங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க, கடகராசி கடக லக்னத்துக்காரங்க இந்த டைம்ல எல்லாம் இந்த லவ்ல போய் மாட்டிக்காதீங்க. படிப்புல அதிக கவனம் செலுத்துங்க. இல்லைன்னா லைஃப்ல நிறைய விஷயம் டாட்டா வந்து இவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஓகேவானா? 6ல குரு நின்னாலுமே 2ஆம் இடத்தை பாக்குறதுனால வருமானத்தை கொடுத்துருவாரு. ஆனா வேலையை விட்டு நீங்க போகாம இருக்கணும் அல்லது மாத்துறீங்க அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னா அதை சொல்லாம மாத்தணும். ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் இல்ல நான் வேலையை விடலான் இருக்கேன், நான் மாறிக்கலான் இருக்கேன், எனக்கு இந்த இடம் பிடிக்கல, செட் ஆகலாம் பேசக்கூடாது. அமைதியா வேற இடத்துக்கு வேலையை மாத்திக்கலாம். பொறுமையா யாருக்கும் தெரியாம ஒரு நம்பகத்தன்மையான வேலை கிடைச்ச பிறகு மாத்திக்கிறது நல்லது. இல்லையா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் உங்க ஆஸ்ட்ராலஜிட்ட கன்சல்டேஷன் பண்ணி இந்த நேரம் மாத்தலாமா, ஏன்னா தசா புத்தி சப்போர்ட் பண்ணும், மற்ற கிரகங்கள் எங்க இருக்குன்னு பாக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாத்திக்கிறதுங்கிறது ஒரு சரியான முடிவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 12ஆம் இடத்தையும் கும்பத்தை பாக்குது அப்படிங்கறதுனால அந்த இடம் ஒரு வெளிநாடு போய் நீங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல சொந்த ஊருக்கு வந்து பூர்வீகத்துக்கு வந்து நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் செட் ஆகும். ஆனா இது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே தற்காலிகம் தான். இதுக்கு நிரந்தரமான தீர்வு அப்படின்னு எங்க இருக்குன்னா உங்களுடைய ஜாதக சார்ட்ல எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஓவரால் எந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கு, அதனால என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத ஒரு இதா பார்த்தாச்சு.
எனக்கு தெரிஞ்சு இந்த மிதுனம் கடகம் சொல்லும்போது மட்டும் நமக்கு பிளான் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நான் மட்டும் இன்னும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் விலகி சென்றவர்கள் திரும்ப வருவார்கள். ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த டைம் பயன்படுத்திக்கலாம். ஆனா யாரு வரணும் யாரு வர வேண்டாம்ன்றத தெளிவா யோசிச்சு முடியாது. இல்லைன்னா மறுபடியும் கொட்டையில போய் நம்மளே விடுற மாதிரி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் கடகத்துல உச்சம் அடைஞ்சாலும், என்னதான் நன்மை செய்ய காத்திருந்தாலும், ஆரம்ப காலத்துல இப்ப கரண்ட்ல புனர்பூசத்துல அடுத்தது பூசத்துக்கு அடுத்தது ஆயில்யத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் இன்னும் நீங்க கூடுதல் கவனமா தான் இருக்கணும். யாரையும் பெருசா நம்பக்கூடாது. அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க அடுத்தது என்ன படிக்கணும், என்ன செய்யணும் விரும்புறீங்களோ அதை செய்யுங்க. கல்யாணமா பார்க்கலாம். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஓவரால் 12 ராசி லக்னத்துக்கும் கல்யாணம் செட் ஆகும். கண்டிப்பா செட் ஆகும். திடீர்னு சில பேருக்கு திடீர்னு அமையறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அப்படி அமைஞ்சதுன்னா அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ற மாதிரி பாருங்க. ரொம்ப லாங் டைம் இழுத்துறாதீங்க. ஏன்னா குருவுடைய இந்த வக்ர பயிற்சியானது திடீர் அதிகப்படியான மாற்றங்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஓவரால் எங்க இருக்குன்னு பார்த்தாச்சு. இது இப்படியே தான் நடக்குமா அப்படின்னா, இப்ப குரு கடகத்துல வந்தது, அது ஜென்ம குரு அப்படிங்கிறது கடகத்துக்கு மத்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. ராகு கேதுவை தவிர கடகத்தில் ராகுவோ கேதுவோ, சிம்மத்தில் ராகுவோ கேதுவோ இந்த கிரகங்கள் இருந்தால் மட்டும், அதுவும் குரு தசை குரு புத்தி அல்லது ராகு தசை ராகு புத்தி அல்லது கேது தசை கேது இது இருந்தால் கட்டாயமா அவங்க பாதிப்புடைய அளவுங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். மத்த கிரகங்கள் இருந்தா பெருசா எந்த தொந்தரவும் பண்ணாது. நல்ல விஷயங்களை ரொம்ப அதிகமா கொடுத்துட்டு போயிடும். சேலஞ்ச் வரும், அதுல மாற்றம் இல்ல. அந்த சேலஞ்சுக்கு அடுத்தது வரக்கூடிய குரோத்துங்கிறது மத்தவங்க தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. உதாரணத்துக்கு குரு தசையில செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருக்கு. குரு கடகத்துக்கு வருது. கடகத்துல செவ்வாய் நீச்சம் தான். ஆனா குரு அங்க வந்து உச்சமடையும் போது அது நீச்சமங்க ராஜயோகமா மாறி போயிடுது. சோ சேலஞ்ச் இருந்தாலும் தங்களுடைய தகுதிக்கு மேல ஒரு விஷயத்த அது செய்யாம போகாது. இப்போ 12 ராசி லக்னத்துக்கு எல்லாமே பார்த்தாச்சு. உங்க ஜாதகத்துல இல்ல நீங்க இப்ப நம்ம சொன்ன விஷயத்துல ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். மீனாட்சி மேடம் வணக்கம். வணக்கம் திவ்யாம்மா. சூப்பரா இருந்தது. ஆரம்பத்திலேயே வந்துட்டு கிரகத்தையும் பாவத்தையும் வச்சு காரகத்தையும் வச்சு அழகா அற்புதமா சொல்லியிருக்கீங்க. அமேசிங். வாழ்த்துகள்டா. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பார்த்து கொடுத்ததான மேடம், உங்களாலதான் கிடைச்சது. தேங்க்யூ வெரி மச். இன்னும் போக போக இப்ப வந்து மீட்டிங்ஸ் வந்து ஜூம்ல பேசுறது அப்படிங்கிறது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம மீட்டிங்ல இருந்து. சோ இன்னும் போக போக அது இன்னும் எப்படி வந்து சுறுசுறுப்பா ஆக்டிவா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்ன க்ரோத் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா குட் லக். சௌமி என்கிட்ட கேட்டாங்க, அதனால உங்க நேம் கொடுத்தேன். எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு அந்த வழிகாட்டல்ங்கிறது நீங்க தானே. தேங்க்யூ. கடவுள் கொடுக்குற விஷயம். தேங்க்யூடா. தேங்க்யூ. இன்னும் வாய்ப்புகள் உண்டு, கவலைப்படாதீங்க. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, மியூட் எடுத்துட்டு பேசலாம். ஹலோ மேம், வணக்கம் மேம். மேடம் வணக்கம், சொல்லுங்க மேடம். சென்னையில இருந்து பர்வதவர்த்தினி மேம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க மேம். மேம் பாவகம் பிளஸ் நான் மேம் சொன்ன மாதிரி காரகத்துவம் வச்சுட்டு 12 ராசிக்கும் வந்து இப்படியெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த விஷயத்துலாம் நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணுன்றது எல்லாமே சிறப்பா சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன பர்சனலா ஒரு மேம், இப்போ வந்து என் பையன் வந்து தனுசு ராசி தான். அவர் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர்க்கிற தருணத்துல இருக்கேன். ஆனா இன்னமும் எனக்கு கரெக்டான அவனுக்கு ஒரு கோர்ஸும் இல்ல காலேஜும் கிடைக்காம ரொம்ப ஒரு 1 மந்தா ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. அதுக்கு வந்து என்ன மேம், இப்ப தனுசு ராசிக்கு நீங்க சொன்னீங்க 8ல வந்து குரு இருக்கிறாரு, ராசிக்கு 8ல. அப்போ தம்பிக்கு நம்ம வந்து நாங்க இருக்கிறது சென்னையில இருக்கோம். அப்போ சென்னையிலேயே அவனுக்கு ஏதாவது காலேஜ் சேர்க்கலாமா இல்ல வெளியில எங்கன்னா சர்ச் பண்ணா நல்லா இருக்குமா? அதிகமா இதுல கேக்குறாங்க மேம், நிறைய டொனேஷன் நிறைய கேக்குறாங்க. அதனால சரி உங்ககிட்ட ஒரு சின்ன ஐடியா கேட்கலான்ட்டு மேம். இப்போ வந்து தம்பி வந்து தனுசு லக்னங்களா? ராசி மேம். லக்னம்? லக்னம் சிம்ம லக்னம். ஆக்சுவலா இப்ப தம்பி வந்து தனுசு ராசி அப்படிங்கிறதுக்கு குரு 8ல மறந்தது நேத்துதான்.
அது வரைக்கும் அவருக்கு ராசியை குரு பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஆனா தடைக்கு காரணம் இவ்வளவு நாள் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் தான். சரிங்களா? சிம்ம லக்னத்துல கேது இருந்ததுனால அடுத்த கட்ட லெவலுக்கு போக விடாம அது தடுத்திருக்கு. ஆனா இப்பவும் நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி உங்க பூர்வீகம் இல்லாம நேட்டிவ் பிளேஸ் இல்லாம வேற ஒரு இடத்துக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல நீங்க சேர்த்த ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? நேத்துதான் குரு வந்திருக்காரு. உங்க பையனுடைய பாவக புள்ளி, அதாவது 8ஆம் பாவக புள்ளி எங்கிருந்து தொடங்குதுன்னு பாருங்க. அந்த அந்த இடத்த குரு டச் பண்றதுக்கு முன்னாடியோ, அதாவது முன்னாடினா ஒரு ஒரு கலை அல்லது 3 டிகிரிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 3 டிகிரி முன்ன பின்ன அவருக்கு நீங்க கேட்கிற இடம் கண்டிப்பா கிடைச்சிரும். இன்கேஸ் அவருக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்க தாராளமா உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அலங்காரம் மிக்க கோவில், இப்ப நீங்க சென்னை சொன்னீங்க இல்லையா? சென்னை பக்கத்துல மேல்மருவத்தூர் இருக்கும் இல்லையா? இருக்கீங்களாமா? மேம் லைன்ல தான் மேம் இந்த கேட்டு திருவேற்காடு இருக்கு. அதாவது என்னன்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அம்பாள் கோவில் அது வந்து 3 கால பூசையோ 6 கால பூசையோ ஆகக்கூடிய இடமா இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்க உங்க பையனையோ அல்லது நீங்களோ போயிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமா நீங்க கேட்கிற விஷயம் நடக்கும். நீங்க விருப்பப்படுற மாதிரி நடக்காது. கொஞ்சம் நீங்க இப்ப நீங்க பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தூரமா கிடைக்கும். தூரத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பக்கத்துல கிடைக்கும். ஆனா படிப்பு தடைப்படாம கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே ஓகே மேம். தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே. மேடம் நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம் சார். உங்க பேரு? அருமையா இருந்தது இன்னைக்கு உங்க பதிவு. இப்ப நன்றி சார். ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு என்னன்னாக்கா, இப்ப இந்த குரு பயிற்சி வந்து மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்திருக்கு. இப்ப ஆமாங்க சார். கடகத்துல வந்து சில பேருக்கு கேது இருக்கலாம், ராகு இருக்கலாம், சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், எதா இருக்கலாம். அதனுடைய சேர்க்கையினால இதனுடைய எஃபெக்ட் மாறாதா? கண்டிப்பா மாறும். அதுதான் நம்ம கடைசியா சொன்னோம். சரிங்களா? கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ ராகு கேது இயல்பு, அதாவது அவங்களுடைய சொந்த ஜாதகத்துல இருக்குங்கிற பட்சத்துல கோச்சாரத்திலயும் அந்த இடத்துலதான் டிசம்பர் வரைக்கும் சிம்மத்துல இருப்பாரு. டிசம்பர் 5க்கு மேல கடகத்துக்கு போறாரு. இருக்குங்கிற பட்சத்துல ராகு கேது இருந்தால் கொடுக்கக்கூடிய பலனில் தீமை அதிகமாக இருக்கும், நன்மை குறைவாக இருக்கும். கண்டிப்பா. அது வந்து தசாபுத்தி அடிப்படையில தான் அந்த தீமையுடைய அளவு அதிகமா அல்லது மேனேஜபிளா இருக்குமான்னு சொல்ல முடியும். அப்ப அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மேடம்? அது மாதிரி இப்ப ராகு இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து கோச்சார மேடம் ராகு கேது ரெண்டுமே ராகுவை பொறுத்த வரைக்கும் ஆசையை தூண்டக்கூடிய கிரகம். பேராசையினால வர்ற பிரச்சனை தான் அதிகம். தேவையில்லாம தகுதிக்கு மீறிய செயல்களை போய் செய்வாங்க அல்லது தரக்குறைவான செயல்களை செய்வாங்க. சரிங்களா? இல்ல மேடம், அப்படி நம்ம சொல்ல முடியாது. இல்ல மேடம், அப்படி நம்ம சொல்ல முடியாது. எனக்கு மேஷம் எருது சூடான்னு சொல்லும்போது கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல ராகு இருக்கிறது நல்லது. சர்ஃபெக்சல் மாதிரி கரை நல்லதுன்ற மாதிரி. அவரோட குரு வர்றது நல்லது இல்ல. இல்ல குரு அங்க உச்சமா தானே வர்றாரு. அப்ப அவர் டாமினேட் பண்ணிட்டு வரல ராகுவ. அப்படி கிடையாதுங்க சார். நைசர்கிய பழக்கத்துல பார்க்கும்போது குரு வந்து உயரமா நின்றுடுவாரு. அப்ப ராகு அடக்கிதானே வாசிக்கணும். ஆயில்யம் வரும்பொழுது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆயில்யம் வரும்போது கண்டாத நட்சத்திரத்துல வந்துருவாருல்ல. ஆமா. நீங்க எந்த பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ராகு மேல குரு வரும் பொழுது கண்டிப்பா ஒரு பெரிய பண இழப்போ அல்லது மருத்துவ செலவோ அல்லது தகுதி குறைவான செயல்களோ செஞ்சே தீருவாங்க. நீங்க டிகிரி வைஸ் எடுத்துக்கோங்க, ராகு நல்லவருன்னு எடுத்துக்கோங்க, யோகின்னு வச்சுக்கோங்க, அவயோகின்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. இல்ல ஹையஸ்ட் டிகிரி அதுதான் எனக்கு தசை நடத்திட்டு இருக்கு நான் சூப்பரா இருக்கேன்னு கூட வச்சுக்கோங்க. அது கடகத்துல இருக்கிறது நல்லதுதான். கடகம் விருச்சிகம் சார்ந்த இடங்கள்ல இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா குரு அது மேல வர்றது நல்லது இல்லை. குறிப்பா டிசம்பருக்கு மேல கேதுவும் அந்த இடத்துக்கு வர போறாரு, அதுவும் நல்லது இல்லை. ஓஹோ, தேங்க்யூ மேடம். அதாவதுங்க சார், நமக்கு அவர் நல்லவரா இருக்கலாம், சொந்த ஜாதகத்துல இருக்கிற ராகு நல்லவரா இருக்கலாம். சரிங்களா? குருவுக்கும் ராகுவுக்கும் ஒரு இடத்துல ஒண்ணு சேரும் பொழுது நீங்க என்ன ராசி லக்னம் சார்? என் ஃப்ரெண்டோட டாக்டருக்கு நீங்க கொஞ்சம் பொருத்தம் பாக்குறதுக்கு அனுப்பிச்சிருந்தாரு என்கிட்ட. அப்ப அந்த பொண்ணுக்கு எப்ப குருபலம் வருதுன்னு கேட்டாரு. அவர் விருச்சிக லக்னம். அந்த பொண்ணு கடகத்துல வந்து இப்ப குரு இறங்குது. இப்ப குரு வந்து வரும்போது பார்த்தா விருச்சிக லக்னத்தை பாக்குது. அப்புறம் அது 3 பாக்குது, 5 பாக்குது. 5, 7, 9 பார்க்கும்போது பார்த்தா விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 3ஐயும் பாக்குது, முயற்சி ஸ்தானத்தை பாக்குது, குழந்தை ஸ்தானத்தையும் பாக்குது. அப்ப குருபலன் வந்த மாதிரி ஆகுது. ஆமாங்க. ஸோ குருபலன் வந்து அதுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிற மாதிரி வருது. ஆனா கடகத்துல அங்க ராகு இருக்கு ஆல்ரெடி.
அந்த ராகு என்ன பண்றாருன்னா, அவரு மகரத்துல கேது, கடகத்துல ராகுனா மகரத்துல கேது தானே, அந்த முயற்சி ஸ்தானத்தை வீக் பண்றாரு. இப்ப அந்த கேது குரு பாக்குறதுனால ஓரளவு அது நிவர்த்தி ஆகுமா அப்படின்ற ஒரு இப்போ டவுட் வந்தது. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப கடகத்துக்கு குரு வராரு, அங்க ராகு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? ஆமா. நான் என்ன சொன்னேன்? ஒரு பெரிய பண செலவு இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆமா. விருச்சிக ராசிங்களா? விருச்சிக ராசி விருச்சிக ஆ. லக்னங்களா? விருச்சிக லக்னம். 9ல குரு, நாம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம்? 9ல குரு வர்றதுனால அது சுப செலவா மாறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குன்னோம் இல்லையா? ஆமா. இப்ப இந்த பொண்ணு கல்யாணம் கூடுச்சுனாலோ, உடனே கன்சீவ் ஆனாலோ, கண்டிப்பா வீட்டுல செலவு பண்ணி தானே தீரணும். கண்டிப்பா. அதான் குருபலம் வந்துச்சுன்னு தான் நான் சொன்னேன். இப்ப குருபலம் வந்து இப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான். பொண்ணுக்கு லக்னத்தை ராசியோ குரு பாக்குது, கல்யாணம் பலன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுல மாற்றமே கிடையாது. 100% உண்மை. ஆனா கல்யாணம் கூடிருச்சுன்னா பெத்தவங்க செலவு பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பா பண்ணி ஆகணும். அவ்வளவுதான். இதுல என்னன்னா தகுதி குறைவான செயல் அப்படின்னு சொல்றது 2 விஷயம். ஒண்ணு, கற்பு சார்ந்த விஷயங்கள்ல பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. ஆண்களுக்கும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெண்களுக்கு அது அதிகமா பேசப்படுது. இப்ப வந்து குரு மேல ராகு வரக்கூடிய காலகட்டத்திலையும், அந்த குரு ராகு சேர்ந்திருக்கும் போது சுக்கிரன் அதை பாக்குது, அந்த இடத்துக்கு வருதுங்கிற இடத்துலயும் பொண்ணுங்க ரொம்ப கவனமா இருக்கு. இல்ல இது ஓ, கல்யாணம் ஆகுதுங்கும் போது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தனிப்பட்ட முறையில வேற எங்கேயாவது தனியா தங்கி இருக்காங்கும் போது நம்ம கவனமா இருக்கும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேடம். வணக்கம் சார். பேசுறது ஆ, யாருன்னு என் பேர் அறிவழகன் மேடம். ஆக்சுவலா இப்போ வந்து கடகத்துல கேது தானே மேடம், குரு கேது காம்பினேஷன் என்ன பண்ணும் ஆக்சுவலா? அதுதான் அவர் சொல்றதுக்கு வந்து அதுக்குள்ள ஒரு ராகு மட்டும் கேட்டு போயிட்டாரு. ஆமா. குரு ஓகே கேது ஓகே. வரும்போது ஆன்மீகத்தில் இருப்பவங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாது. ஆன்மீகம், ம் ஜோதிடம், ம் யோகா இது மாதிரியான ம் விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கு ராகு கேது ரெண்டுமே ஆன்மீகத்துக்கும் யோகாக்கும் பெருசா தொந்தரவு ம் பண்ணாது. ஓகே மேடம். மனக்கட்டுப்பாடு வந்து ஆட்டோமேட்டிக்கா. ஆனா பண ம் செலவு அப்படிங்கறத கண்டிப்பா வைக்கும். இது என்ன ராசி ம் என்ன லக்னம்ங்கிறத பொறுத்து, அவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறத பொறுத்து செலவு நல்லதா கெட்டதா அப்படிங்கறத சொல்லிடும். இன்கேஸ் ம் இது ஒரு வயசு பையன் ஜாதகமா இருக்கு அல்லது வயசு பொண்ணு ஜாதகமா இருக்கு அப்படின்னா, ம் தன்னுடைய ஏதோ ஒரு சின்ன தவறு அது வந்து என்னது அவங்க வந்து தப்பு பண்ணிருக்காங்க. தனுசு லக்னம் மீன ராசி மேடம். அந்த கேது வந்து தனுசுல பர்மனன்ட் அங்கதான் மீனம். இருக்காரு. தனுசு லக்னம் மீன ராசி. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிரத்தி 50 இயர்ஸ் ஓல்டு ஆக்சுவலா. அதுல வந்து கேது இருக்காரு 8ஆம் இடத்துல. இப்ப என்னன்னா சந்திர திசை நடக்குது ஆக்சுவலா. கடகத்துல கேது இருக்காரு, இப்ப குரு வரப்ப சந்திர திசை நடக்குது ஆக்சுவலி. இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்க வந்து தன்னுடைய குழந்தையோட உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். ஒரு ம் சின்ன கெட்ட பேரோ அல்லது பிரிவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ம் வந்து சரிங்க. ஆன்மீகத்துல இருக்காங்க, யோகால இருக்காங்க, ஆ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சார்ந்த விஷயத்துல இருக்காங்கங்கிற பட்சத்துல, அதாவது கேதுவுடைய காரகத்துவம் என்னவோ அது ம் சார்ந்த நடவடிக்கையில இருக்காங்கங்கும் போது, நான் சொல்றது பாசிட்டிவ் சைடு. கேதுவுடைய பாசிட்டிவ் சைடு சார்ந்த விஷயங்கள்ல இருக்காங்கன்னா அது கண்டிப்பா நல்லது பண்ணும். ஓகே மேடம். ஓகே. இதே வந்து இந்த நேரத்துல அவங்க வந்து குழந்தைக்காக நிறைய செலவு பண்ணுங்க. இன்கேஸ் இப்ப வந்து அட்மிஷன் போடுறாங்க, லட்சக்கணக்குல ஃபீஸ் ஆகும். அவங்க தகுதிக்கு மீறி செலவு போகும். சரிங்களா? ஓகே ஒரு ஓகே. இல்லைன்னா அவங்களுடைய தகுதி, அவங்க வந்து மாசமே 10,000 தான் சம்பாதிக்கிறவங்கன்னா கொண்டு போய் 50,000 ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஓகே 5ஆம் இடத்துக்கு நான் வந்து மீனத்தை கனெக்ட் பண்ணி சொல்றேன். மீனம் வந்து 5ஆம் இடம். இவங்களுக்கு தனுசு ஓகே. 8ல போய் தனுசுக்கு 8ல வந்து மறையுது அப்படிங்கும்போது குழந்தையுடைய கல்விக்காகவோ அல்லது ம் இவங்களுடைய சொந்த தேவைக்காகவோ, அது ம் அதிகபட்ச குழந்தையை தான் காட்டுது. அதுக்கு மேல வந்து இவங்களுடைய சொந்த தேவைக்காகவோ ஒரு ஓகே செலவை இவங்க மேடம். சந்திக்க வேண்டியது கட்டாயமா வரும். கடனாவோ அல்லது நகை அடமானம் வைத்தோ இந்த மாதிரி. இது வந்து ஓகே மேடம். பத்திரத்துக்குள்ள வராது. கடன் கடன் தொகை நம்பிக்கையின் பேர்ல வாங்குறது, நம்பிக்கையின் பேர்ல கொடுக்கறது அல்லது நகையை ம் அடமானம் வைப்பது சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு, ம் கடனை கொடுக்கும். 2வது ஹெல்த்ல அவங்க பாத்துக்கணும். 3வது அந்த ஆன்மீகம் சார்ந்து இவங்க போயிடுறது கெட்ட பேர் வராம தடுக்கும். அப்படியே கெட்ட பேர் வந்தாலும் அது தற்காலிகம் தான். இவங்க மேல தப்பு இல்லைன்னா அடுத்த குரு பயிற்சி ம் சிம்மத்துக்கு வராரு பாத்தீங்களா, அப்பயே இவங்க மேல ஓ தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடும். இவங்க ஓ மேல தப்பு இருந்தா அது கட்டாயமா அவங்களை வருத்தப்படக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் செஞ்சிரும். சரி. ஒரு 3-4 நான் வருஷத்துக்கு மோஸ்ட்லி அந்த இப்போ வயசை பொறுத்து. ஆன்மீகத்தை தான் கோயில்ல நிறைய பண்ணிட்டு இருக்கேன் மேடம். கோயில் பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இதுக்கு வந்து பரிகாரம்னு ஒண்ணும் ஆன்மீகத்துல கிடையாது மேடம். இருக்கிறவங்களுக்கு, ஆமாங்க சார், ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு கோச்சார குரு வந்து கேது மேல வர்றது இன்னும் பெரிய பக்திமான்களாக, இன்னும் சிறந்த இப்ப ஜோதிடத்துல இருக்காங்கன்னா இன்னும் ஜோதிட வல்லுனராக அடுத்த ம் இலக்கட்ட லெவலுக்கு அதை கூட்டிட்டு போகும் குரு கேது. இதுக்கு இவங்க பரிகாரம் எதுவும் இல்லையா மேடம்? பிரவச்சனம் பண்ண போலாம் மேடம். அவரு குரு கேது இருந்ததுன்னா இவர் வந்து உபன்யாசம் எல்லாம் பண்ண போலாம். பிரவச்சனம், உபன்யாசம்,
அதான் சொன்னேன், அதெல்லாம் அடுத்த போலாம், லெவலுக்கு கூட்டிட்டு போயிடும். கூட்டி போயிடும். அப்புறம் இவருக்கு நிறைய ஆமா. லாஸ் ஆயிடும், ஏமாந்துருவாரு இவர் கொஞ்சம் எங்கேயாவது பணத்தை. அதுல கொஞ்சம் உஷாரா இருக்கும். குரு கேது வந்து யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, சூரிட்டி போடக்கூடாது, போட்டா காலி அது பண்ணிடும். வந்து ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பெருசா எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க சார். மத்தபடி வந்து கெட்ட பேரை கொடுக்கும், கடனை ஏற்படுத்தும். அதுலதான் அது முதல் முதல் பேரே கெட்ட பேரு, கடன். இந்த 2 விஷயம் தான் குருக்கு எது செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அந்த கடன்ங்கிறது நம்பிக்கையின் பேர்ல கொடுக்கறதா இருந்தாலும் தப்புதான், நம்பிக்கையின் பேர்ல வாங்குறதா இருந்தாலும் தொந்தரவு தான். ஆமா அதே மேடம், டைம்ல அது அதுக்கு அது மேல எந்த பாவத்தில் இருக்குன்றதும் பொறுத்து இருக்கு. இப்ப அவருக்கு எந்த பாவம்ன்றது அவர் சொல்லல, அந்த பாவத்தை பொறுத்தும் இருக்கு அந்த கடன் வாங்குறதுக்கு போறதெல்லாம், ஏமாறுறதும். அது யார்கிட்ட ஏமாறுறான்னு கூட கண்டுபிடிச்சிடலாம் அதை. கேள்வி கேட்கிறவங்க உங்களை அறிமுகப்படுத்திட்டு வீடியோல வந்து கேளுங்க. ஏன் உங்க முகத்தை மேடம் காட்ட மாட்டேங்க? மேடம் என்னதான் தெரியுமே மேடம் உங்களுக்கு தான். கோபி கோபி அப்படி இல்லைங்க, அதாவது லைவ்ல வந்து ஷோ பண்றாங்க. இன்னைக்கு அவங்கதான் குரு, சரிங்களா? குரு பார்த்த அன்பிகள் கோடி, சரிங்களா? அவங்களுக்கு குரு எல்லாரையும் தெரியும், ஆனா எனக்கு யாரையுமே தெரியாதே. நான் இப்பதானே ஃபர்ஸ்ட் பாக்குறேன். நீங்க சூரியன் அதனாலதான் மேடம், நீங்க சூரியன் மாதிரி. சரி இருக்கட்டும். பட் இருந்தாலும் உங்களை நீங்க வந்து அவங்களுக்கு முகம் காட்டணும் இல்லைங்க, அவங்க பார்க்கணும் இல்ல. கேள்வி கேட்கிறவங்க அதாவது உங்களை இது எப்படி அறிமுகப்படுத்தி. இருக்குன்னா, ஏதாவது ஒரு மீட்டிங்ல நம்ம பேசும் பொழுது நீங்களே உங்களுக்கு கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பேசி பாருங்க, அது டக்குன்னு அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா எல்லா வீடியோஸும் ஆஃப்ல இருக்கு. நான் என்ன பார்த்துதான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் என்கிட்டயே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ என்னது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வேல்யூபிள். நான் தான் சொல்றேன் இல்லையா, ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளயுமே தெய்வம் இருக்காரு. அது ஒவ்வொரு மீட்டிங்லயுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க வந்து நீங்க வந்து என்ன சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டிருக்காங்க. ஆனா நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, என்ன ஜட்ஜ் பண்ண போற ஆளுங்களே நீங்க தான். பிகாஸ் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லபடியா நடந்ததுன்னா, அடுத்த மீட்டிங் நான் எங்க வந்தாலும் நீங்க வந்து அதை பதிவு பண்ணுவீங்க இல்லையா, இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னும் புதுசா கண்டுபிடிக்கல. இருக்கிற விஷயங்களை அதிகமா ஆராய்ச்சி பண்றேன். அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏதோ என்னால என்னுடைய சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஆராய்ச்சி பண்றேன். அப்ப அதுல எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்குது, அதைத்தான் நான் வந்து என் கூட பேசுறவங்களுக்கு, சக ஜோதிடர்களுக்கு, உங்களை மாதிரி நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். அப்படிங்கும் பொழுது நான் தனியா பேசினா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கேள்வி கரெக்ட், உங்களுடைய வாதம் கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் கரெக்ட். ஆனா யாரு சொல்றீங்கன்னு தெரியலையே. மேடம் கருப்பு கருப்பு சினிமாவை இருட்டுல உட்காந்து தான் பார்த்தோம் நாங்க. அதற்குமே உங்களுடைய விருப்பம், நான் யாரையும் கட்டாயப்படுத்துறதில்ல. சோ இதுக்கு மேல யாராவது கேள்வி கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். மேடம் இது எதுக்காக மேடம் கோயில் மேடம் இருக்குல்ல மேடம், இந்த காம்பினேஷன் சொல்றீங்களா, ராகு பிளஸ் கேது, சாரி ராகு பிளஸ் குரு, கேது பிளஸ் குரு, இதுக்கு டெம்பிள் இருக்கா, நம்ம வர்ஷிப் பண்ணா அங்க நம்மளுக்கு வந்து ரெமெடி கிடைக்குமா, அது மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? தாராளமா அறிவழகன் மேடம், இந்த நேரத்துல அறிவழகன் மேடம். என்ன மேடம்? கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த தீர்வு எப்ப கிடைக்கும்னா, நம்ம கரெக்டா இருக்கும் பொழுது நம்ம செய்யற விஷயத்துக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு கடவுள் வழி விடுவார். அப்படி பார்க்கும் பொழுது குரு ராகு குரு கேதுக்கு 4 விதமான விஷயங்கள் நம்ம செய்யலாம். அந்த 4மே நான் லைவ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க சாரி அதுக்குள்ள ஒரு கால் வந்துருச்சு. ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க என்ன பண்றீங்கன்னா, எந்த ஒரு நாகப்புத்துக்கு போனீங்கன்னாலும் அங்க இருக்கிற வைப்ரேஷன் உங்களை கட்டாயமா காப்பாத்தும். நாகப்புத்தா இருக்கணும், குறிப்பா சுயம்பா வந்ததா இருந்தா ரொம்ப 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 நல்லது. அந்த நாட்கள், அந்த பழைய காலகட்டங்கள்ல சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் எப்படி போய் பூமியில இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னா, அந்த புத்துக்குள்ள தன்னுடைய எனர்ஜியை புதைச்சு வச்சாங்க. அதனாலதான் அந்த இது பண்ணும்போது, தவம் பண்ணும்பொழுது நம்ம இப்ப எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஈர்ப்பு விசை அதிகமா இருந்தது, அந்த சக்தி அதிகமா இருந்தது, அதனால அவங்க மேல புத்து ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த கலியுகத்திலையும் நிறைய கோவில்கள்ல, வரலாற்றுகள்ல படிச்சிருக்கேன் எப்படின்னா, சித்தர்கள் தன்னுடைய பூத உடலை திறந்து அந்த ஆத்மாவை அந்த புத்துக்குள்ளதான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ராகுதசையோ கேதுதசையோ, குரு கேது குரு ராகு இந்த சேரக்கூடிய கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறவங்க நாகப்புத்துக்கு, சுயம்பா வந்த புத்துக்கு போய் கும்பிடுறது நல்லது. இது புத்துருவானது மலையனூர் இருக்கு. அப்புறம் இங்க மேல்மருவத்தூர்ல ஆதிபராசக்தி பீடத்துல சித்தரோட சேர்ந்து பாம்பாதான் தாய் உருண்டு வந்ததா கதை இருக்கு. இந்த மாதிரி பாம்பு சம்பந்தப்பட்ட, புத்து சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு தாராளமா போயிட்டு வரலாம். திருப்பாம்புரம்லாம் அற்புதமான ஸ்தலம். ஏன்னா
திருநாகேஸ்வரம் போனீங்கன்னா ராகுக்கு மட்டும்தான் பண்ணணும், கீழ் பெரும்பாலத்துக்கு நம்ம இதுக்கு போகணும். ஆனா அதுவே வந்து நீங்க திருப்பாம்புரம் போனீங்கன்னா எல்லா வகையான நாகங்களும் அங்க ஒரு விதமான எந்திரங்களால சிவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அங்க வர்றவங்களுக்கு அது நல்லதுதான் செய்யும். இது நீங்க வந்து கால சர்ப்பத்துக்கே எழுதி கொடுக்கலாம். ரொம்ப கடுமையான கால சர்ப்பம் இருக்கு, சிரமப்படுறாங்கன்னா அவங்களுக்கே கொடுக்கலாம். இப்படி நீங்க போகும் பொழுது ஏதாவது ஒரு இனிப்பு உணவு தானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம், சித்தர்களுடைய ஜீவ சமாதி. இந்த நேரத்துல சித்தருடைய எந்த சித்தர் உங்க மனசுக்கு குருன்னு படுதோ, ஏன்னா படிக்கிற எல்லாரும் ஆசிரியருங்க. நான் 100 பேர்கிட்ட படிப்பேன், எல்லாருமே என்னுடைய ஆசிரியர். குருங்கிற மனசுக்குள்ள வராது. யாரோ ஒருத்தர்கிட்ட அவங்க எதை சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கேட்போம் பாத்தீங்களா, அந்த மனசு போய் அப்படியே ஆத்மார்த்தமா உட்காரும். அவங்கதான் நம்மளுடைய குரு. அந்த குருங்கிற எண்ணம் எந்த தெய்வத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது எந்த சித்தரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த அவங்க கிட்ட நீங்க அடிக்கடி கோவிலுக்கு போலாம். மூணாவது விஷயம், மந்திர உச்சாடனம். ராகு கேது குருவோட சேர்ந்திருக்கு, எந்த வீட்டுல வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து கேபி ஆஸ்ட்ராலஜி கண்டுபிடிச்ச ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா 8ஆம் இடத்தோட இதை வச்சுதான் ஒரு உச்சிஷ்ட கணபதியவே பூஜை பண்ணி அதுல இருந்து சித்தி எடுத்துதான் வந்தாரு. பழங்காலத்துல விக்ரமாதித்தன் கதை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு அரசனுடைய, இது சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன், 8ஆம் இடம் துன்பம்னு நினைக்காதீங்க, 6ஆம் இடம் துன்பம்னு நினைக்காதீங்க, 12ஆம் இடம் துன்பம்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன ஸ்டோரி அப்படியே முடிச்சிடலாம் டக்குன்னு. ஒரு ராஜா, தன்னுடைய நாடு ரொம்ப செல்வ செழிப்போட இருந்தது, அவன் ரொம்ப பெருமையா இருந்தான். அந்த மன்னனுக்கு இளமை வயது, கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுக்குள்ள 12ல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பையனை ராஜாவா உட்கார வச்சுட்டாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த பையன் செல்வ செழிப்போட ஆண்டுட்டு வரான். இத பாக்குற பக்கத்து நாட்டு மன்னர் என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா அன்னைக்கு காலகட்டங்கள்ல ராஜாக்கள் போர் எடுத்து வந்து தாக்குறது, விஷம் வைக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மந்திர தந்திர முறைகளையும் ஜோதிட முறைகளையும் 100% கையாண்டாங்க. ரத்தன கற்களை கூட பயன்படுத்தினாங்க. ஒருத்தருக்கு கஷ்டமா அதிபதி 8 குரு அவனுக்கு சேராது அப்படின்னா அந்த கல்ல அவனுக்கு பரிசு கொடுக்கறது, இல்ல அந்த ஒரு வைரக்கல், தோஷமுள்ள வைரக்கல்ல கொண்டு போய் நல்லவங்க மாதிரி இந்த பகையாளி குடும்பத்தை உறவாடிக்கிடுங்கிற மாதிரி விருந்துக்கு போற மாதிரி கொண்டு போய் அவன் இடத்துல வச்சுட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரிதான் இந்த ஜோதிடத்தையும் பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தும் போது என்னாச்சுன்னா, அந்த பையன் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த நாட்டை ஈஸியா கைப்பற்றிடலாம்னு நினைச்ச ஒரு எதிர்நாட்டு மன்னன் தோத்து போயிட்டான். அந்த தோல்வியோட வலி தாங்க முடியாம அவன் போய் ஒரு மாந்திரிக மூலியமா, மாந்திரிக பூஜை மூலியமா லக்ஷ்மி அவன் நாட்டுல இருந்து வெளியேற்றி ஒரு மூதேவிய வந்து உள்ளுக்குள்ள அவன் நாட்டுக்குள்ள புகுத்துறான். அந்த நேரத்துல அந்த நாடே வந்து சுத்தமா டோட்டலா இருளடைஞ்சு போயிடுது, பாலடைஞ்சு போயிடுது. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, மழை வரத்துக்கு யாகம் பண்றாங்க, கோவில்ல பூசை நடக்கிறதுக்கு பண்றாங்க, எல்லா மக்களும் சோம்பேறி ஆயிடுறாங்க, உணவு பஞ்சம் வந்துருது. கடுமையான சூழ்நிலையில இருக்கும் பொழுது அந்த சின்ன பையன் இதுக்கு காரணம் என்னங்கறத ஒரு ஐயர் மூலியமா கண்டுபிடிக்கிறான், ஒரு புரோகிதர் மூலியமான்னு சொல்லலாம். அந்த புரோகிதர் மூலியமா கண்டுபிடிச்ச அந்த பையனுக்கு அந்த புரோகிதர் என்ன ஐடியா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ போய் மகாலட்சுமியை நினைச்சு பூஜை பண்ணு, மந்திர உச்சாடனம் பண்ணு, அதாவது நம்ம சொன்னா தவம் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, தவம் பண்ணு, தாயார உள்ள வந்தானா மூதேவி வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு தன்னுடைய குரு, அரச குரு இருப்பாரு இல்லையா, அவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி அந்த பையனை காட்டுக்குள்ள அனுப்புறாங்க. அந்த பையன் ரொம்ப தூரம்லாம் போகல, தன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான இடத்துல போய் நின்று தவம் பண்றான். பண்றவன் என்ன பண்ணான், இவரு சொன்ன மாதிரி லட்சுமிய கும்பல்ல, அதுக்கு பதிலா மூதேவிய கூப்பிட்டான். ஏன் கூப்பிட்டான்னு அவன் ஏன் அப்படி பண்ணான்னு யாருக்குமே புரியல. ஆனா மூதேவி தாய்க்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா தன்னை ஒருத்தன் தவம் பண்ணி கூப்பிடுறான் அப்படின்னு. அதனால முதல்ல ஆக்ரோஷமா தான் வராங்க, என்ன எதுக்கு கூப்பிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவன் வந்து ரொம்ப மரியாதையா பணிவா அவங்க கிட்ட, தாயே உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய நாட்டுக்கு நீங்க வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நீங்க நினைச்சாதான் எங்களை வாழ வைக்க முடியும், எங்களை நல்லபடியா வாழ வைங்கன்னு அவகிட்ட கேக்குறான். வெளியே போங்கன்னு சொல்லவே இல்லை. அவன் பண்ண தவத்துக்கு மயங்கி உன்னுடைய நாடும் நாட்டு மக்களும் கடைசி வரைக்கும் பஞ்சம் இல்லாம நல்லபடியா வாழ்வாங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. சரிங்களா? நீங்க அஷ்டமாதிபதி கூட சில நேரத்துல நல்லது செய்யுங்க, குரு 8ல நல்ல கொஞ்சம் ஒரு நீச்சமாகாம நல்ல நிலைமையில இருக்கிறவங்க பாருங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. சரிங்களா? சோ அந்த கெட்டது எது செய்தோ அதோட காலிலேயே போய் விழுந்துருது. எது சொல்லுவாங்களே, சாட்சிக்காரன் காலில் விழுறதோட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துடலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சின்ன பையனுக்கு அன்னைக்கு இருந்த பக்குவம் யாருமே சொல்லி தரல. அதேதான் நான் இப்பயும் சொல்றேன். அந்த மந்திர உச்சாடங்கள் நீங்க செய்ய 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 எந்த தெய்வத்துக்கு வேணாலும் செய்யுங்க,
ஆனா விநாயகரை கும்பிட்டுட்டு செய்யுங்க. ஏன்னா சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக யாராவது போய் இந்த வீடியோ பாக்குறவங்க கூட, நீங்க எல்லாம் ஓரளவுக்கு மெச்சூர்டு, யாராவது சின்ன பசங்களோ இல்ல கொஞ்சம் மெச்சூர்டு இல்லாதவங்களோ பார்த்தாங்கன்னா டக்குன்னு போய் ஏதாவது ஒரு மந்திரத்தை கூகுள்ல இருந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அது தவறு. ஏன்னா நம்ம சாரி உடலுக்குள்ள இருந்து குண்டலினி சக்தி மேல எழும்பி சக்கரத்துக்களை அடையும் போது பல பரிணாமங்கள்ல வரும். அது பல வைப்ரேஷனை ஏற்படுத்தும். அதுல முதல்ல ஒண்ணு காமம். ஃபர்ஸ்ட் காமத்தை அடக்க தெரிந்தவன் தான் ஞானியாக முடியும். அடக்க தெரிந்தவன் இல்ல, கடக்க தெரிந்தவன். சரிங்களா? அப்படி கடக்க தெரிந்தவன் ஞானியாக முடியும். ரெண்டாவது குரோதம், கோவம், பழிவாங்கிற எண்ணம், இதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போனாதான் அந்த மந்திரத்துக்கு உண்டான சக்திங்கிறது கிடைக்கும். இதெல்லாம் வெளியே போகிறப்ப என்ன ஆகும்னா நம்ம கர்ம பதிவுகளும் சேர்த்து வெளியே போகும். அப்ப மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆகுது, நம்ம அந்த கஷ்டப்படுறோம். அதனாலதான் யாரா இருந்தாலும் உபாசனை காலங்கள்ல ரொம்ப சிரமப்பட்டாலும் விட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மந்திர உச்சாரணங்கள் நீங்க எந்த தெய்வத்தை நோக்கி சொல்றீங்களோ அந்த தெய்வத்துடைய பலன் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு நீங்க ஹையஸ்ட் டிகிரி, யோகி, கர்ணநாதன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல 9ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி, எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது கட்டாயமா சக்சஸ தந்தே தீரும். நெக்ஸ்ட் இப்ப 3 விஷயம் சொல்லிட்டோம். 4வது இதுக்கு ஒரே வழி, சாதுக்களுக்கு அன்னதானம். ரோட்ல கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் போடுறது. இது வயசுல பெரியவங்களுக்கு போடலாம், ஊனமுற்றவங்களுக்கு போடலாம். நாய்க்குட்டி பூனைக்குட்டியில இருந்து ஒரு காக்கா குருவிக்கு நீங்க சோறு வச்சீங்கன்னா கூட குரு ராகு குரு கேது உங்களை கண்டிப்பா ஒன்னும் செய்யாது. இதை நீங்க நம்பி தாராளமா செயல்படுத்தலாம். சரிங்களா? இந்த 4 விஷயத்த தாண்டி யாகமோ பூஜையோ நமக்கு நல்லது செஞ்சிருமானா ரெண்டும் ஈக்குவல் தான். நான் 5 ரூபா வாங்கிட்டு தரேங்கிறேன், நீங்க 50 லட்சம் ரூபா கொடுத்துதான் வாங்குவீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். அது அவங்கவுங்க சக்தியை பொறுத்தது இல்லையா? தாராளமா ஏன் நீங்க சிம்பிளா ஒண்ணு சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு சாமி சன்னதிக்கு போறீங்க, இல்ல ஒரு குருமாருடைய சன்னதிக்கு போறீங்க, அங்கேயே அந்த தெய்வத்தை கும்பிட்டு ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி போட்டுவாங்க. இல்ல ஒரு 4 நாய்களுக்கு அதுக்கு பிடிச்ச உணவு, அது என்ன அதிகபட்சம் சாப்பிட போல, ஒரு பிஸ்கெட் சாப்பிடுமா, அது இல்ல ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி வச்சா, தயிர் சாதம், பால் சாதம் மாதிரி சாப்பிடுமா, அதை வாங்கி வச்சா இரட்டிப்பு நன்மை. ஆனா இத செஞ்சா எனக்கு அவரு நல்லது செய்வாரு, இத சொன்னா எனக்கு அந்த நல்லது நடக்கும்னு இல்லாம ஆத்மார்த்தமா பக்தியோட நம்ம செஞ்சோம்னா 100% நீங்க செஞ்ச அன்னைக்கே ஒரு நல்ல மாற்றத்தையோ அல்லது அந்த ஒரு வாரத்திலேயே நல்ல சேஞ்சஸையோ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? வேற யாராவது ஏதாவது மேடம் அருமையா மேடம். அருமையா சொல்லுங்க மேடம். அந்த இவரு Thank you, madam. சென்னையில இருக்காரு மேடம். அவரு இப்ப கேட்டார கேள்வி, குருக்கு அது சென்னையில அறிவழகன் இருக்காரு. சென்னையில் தான் அவரு இருக்காரு. ஆமா, அறிவழகன் சென்னையில் தான் சார், இருக்கு சார். சென்னையில் தான் இருக்கேன். செங்கல்பட்டு ஆமா பக்கத்துல திருவடி சுழல் ஒரு கோயில் இருக்கு சார். ஆமா சார். ஆமா, பழைய கோயில், சிவன் கோயில். சிவன் கோயில் இல்ல, அங்க பெரிய 52 அடி உயரத்துக்கு கருமாரிய பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ஓகே. ஆமா சார், கருமாரியம்மன் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த எஸ்டேட்ல. ஆமா. ஆமா, அங்க 9 நாகங்களுக்கும் ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோயில் இருக்கு சார். நான் அந்த இடத்துல இருக்கேன். ஓகே அது சார். ரொம்ப ஓகே. ஓகே. அது ரொம்ப ஒத்தையான இடம். திருப்பாம்பரம் அவ்வளவுதெல்லாம் அலைய தேவையில்லைங்க. இங்க ஓகே இது சார். ரொம்ப ஓகே. பிரசித்திப்பட்ட இடம் சார். அது ஒண்ணும் இல்ல, நான் ChatGPT-ல போய் நாகம் சம்பந்தப்பட்ட கோவில்கள் அடிங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அது கொடுத்துரும். இல்லைன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நாகம் சம்பந்தப்பட்ட கோவில்கள் அடிங்க, எல்லாமே வந்துரும். என்ன பொறுத்த வரைக்கும் சுயம்பா எழுந்த நாகப்புட்டு பிரதிஷ்டை செய்யறதுங்கிறது மனிதனால வைக்கப்படுறது. அந்த தெய்வமே தானா தனக்கு விரும்பி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வருது பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப திருவண்ணாமலையே எல்லாரும் உள்ள இங்க கருவறையில இந்த சைடு கும்பிடுறாங்க. ஆனா உண்மையாவே திருவண்ணாமலை ஈஸ்வரர் வந்ததுங்கிறது அந்த இது கிரிவல பாதையில சைட்ல பாருங்க, ஆதி திருவண்ணாமலையும் சம்திங் ஏதோ அது பேர்ல சைட்ல இருக்கு. அங்க டெய்லி அன்னதானம் நடக்குது. ஆனா அங்க குறிப்பிட்ட செக்டார் பீப்புள்ஸ் தான் போறாங்க. அது மேக்சிமம் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரிதான் சமயபுர மாரியம்மனும் பாத்தீங்கன்னா அமர்ந்த இடம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கும் அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. அதே மாதிரி நான் என்ன சொன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க நாகப்புத்து இருக்கோ அங்க போங்க, மஞ்சள் குங்குமம் படைச்சு உங்களால முடிஞ்சது வெள்ளம் போட்ட உணவு எது வேணாலும் கொடுத்து நீங்க தாராளமா சாமி கும்பிடலாம். ஒரே வாரம் நீங்க எதையும் எதிர்பார்க்காம ஆத்மார்த்தமா உன்னை பார்க்க வந்தமா, என்ன நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். நீங்க வேற எதுவும் கேட்க வேண்டாம். வச்சு சாமி கும்பிட்டு அந்த கோவில ஒரு 3 முறை சுத்திட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நல்லதே நடக்கும். நீங்க பேசுனா அதுக்கு கேட்கும். நமக்கு என்னன்னா பேசுறதுக்கு தயக்கும். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. ஆனந்தன், சென்னை. வகுப்பு இன்னைக்கு சிறப்பா இருந்தது மேடம். வாங்க சார். வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. அதே மாதிரி அறிவழகன் சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பு சிறப்பா இருந்தது மேடம். வாய்ப்பளித்த நன்றி. ஐயா தர்மசாஸ்திர ஜோதிடர் ஐயா மணிகண்டன் ராஜாவுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம். ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மேடம்.
இப்போ சொல்லுங்க. கோச்சாரத்துல ராகு கேது மேல குரு அட்டாக் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ரெடி சவுண்டா பேசுங்க. கோச்சாரத்துல குரு ராகு கேது மேல குரு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனையும் உண்டு. ஆல்ரெடி ஜாதகத்துல குரு கேது இணைவு குரு ராகு இணைவு வந்தா அது என்ன பண்ணலாம் மேடம்? நீங்கலாம் தாராளமா போய் ஆன்மீகம் தான் வாழ்க்கைன்னு போய் நின்னுறது ரொம்ப நல்லது. குரு இப்போ கேது வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க சார். அது பேரு கேல யோகம்னு சொல்லுவாங்க. ஒரு ம், அதாவது கோடிக்கணக்குல சொத்து இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா கடன் இருக்கும் அப்படிங்கிறது அந்த ம், யோகத்துடைய இன்னொரு மறுபக்கம். சரிங்களா? ம், ஆனா அந்த ஒருவேளை எனக்கு கடனும் இல்ல சொத்தும் இல்லைன்னா அது நீங்க செஞ்ச புண்ணியம். சரிங்களா? அந்த தசா புத்தியோ அல்லது அந்த பாவமோ ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தப்பிச்சிருவீங்க. இருந்தாலும் கிரகம் சேர்ந்தது சேர்ந்ததுதான். அப்ப குருங்களும் ஆன்மீகத்துக்குரிய கிரகம், ஞானத்துக்குரிய கிரகம் கேது எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் ஆன்மீக பாதையை நீங்க கையில எடுக்கும் பொழுது நல்ல வளர்ச்சி, நல்ல ஞானம் பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை ஏன் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, உங்களுடைய 3வது தலைமுறை, உங்க பையனோ பொண்ணோ, அவங்களுக்கு பிறக்கிற பையனோ பொண்ணோ, அதுக்கடுத்து வரக்கூடிய பையனோ பொண்ணோ, இந்த 3 தலைமுறையில வரக்கூடிய ஏதோ ஒரு கர்ம பதிவ அது குறைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அல்லது அவங்கள ஏதோ ஒரு ரூட்ல கூட்டிட்டு போகிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதுக்குதான் நீங்க இன்னைக்கு பண்றீங்க. சரிங்களா? இது மேடம் இது வந்து என்னோட ஜாதகத்துல என் மகளோட ஜாதகத்துல குரு கேது கும்பத்துல இருக்கு மேடம். அவ விருச்சிக ராசி துலா லக்னம். ஆல்ரெடி கொஞ்சம் எனக்கு ஏதோ ஒரு தெரிஞ்சதுனால ஜோதிடத்திலே சேர்த்து விட்டேன் மேடம். இப்போ ஆன்மீகம் ஆன்மீகம் ஜோதிடம் இதெல்லாம் இப்போ படிச்சுன்னு இருக்கிறாங்க மேடம். ஆல்ரெடி டிகிரி படிச்சவங்க தான். அதுதான் இது கேட்கறாங்க. ஜோதிடத்துல தான் இருக்காங்க மேடம் மக. அதெல்லாம் சூப்பரா வரும் சார். சரிங்களா? திருமணம் ஆயிடுச்சா ஜோதிடத்துல சாமி? இந்த 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 காலகட்டத்துல நம்ம ஒரு குருவை தேடுறோம்னு வச்சுக்கோங்க மேடம். இந்த அறிவியல் பேச இந்த காலகட்டத்துல குருக்கு எதிரி வரப்ப அந்த காலகட்டத்தில் ஒரு குருவை நோக்கி தேடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப கிடைப்பார்ல, அப்படி எடுத்துக்கலாமா ஆன்மீகத்துல? தாராளமா கிடைப்பாங்க. குரு குரு அதுதான் மேடம். தசையில புதன் புத்தி வரும்பொழுதோ அல்லது குரு புதன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்லயோ கண்டிப்பா ஒரு நல்ல குருவையோ அல்லது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மனுஷனையோ கோச்சாரத்துல கூட சொல்றேன், நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. குரு தசையில புதன் புத்தி, புதன் தசையில குரு புத்தி. மெயினா குரு தசையில புதன் புத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ். குரு புதன் கோச்சாரத்துல சேரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மனிதர்கள் நீங்க சந்திச்சே தீர்வீங்க. அவங்க 100% தரமானவர்களா இருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல ஒண்ணு சேர போகுது இல்லையா? அந்த டைம்ல சொல்றேன். கோச்சாரத்துல ஒண்ணு சேருதுங்கிறது சும்மா ஒரு மேலோட்டமா பாத்துட்டு போறது. அது மூத்தோட ஒண்ணா இருக்கிறதுனால பெருசா தெரியாது. உங்க கோச்சாரத்து குழு மேல புதன் எப்ப வராரோ அப்ப ஒரு நல்ல வழிகாட்டியை நீங்க பாப்பீங்க. அது குரு தசை புதன் புத்தியா இருந்ததுன்னா 100% ஒரு தரமான குருநாதர் உங்களுக்கு அமைவாரு. குரு கேது இருக்குன்னா ஆன்மீக தேடல்ல நீங்க அதிகமா இருப்பீங்க. உங்களுக்கு சித்தர்களோ அல்லது தெய்வ பக்தி அதிகமா இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் குருநாதரா வருவாங்க. மேக்சிமம் குரு கேது இருக்கவங்களுக்கு உள்ளுணர்வு அதிகமா வெளிப்படும். குரு ராகுக்கும் அப்படிதான். ஆனா குரு ராகு கம்பேர் பண்ணும்போது ஆன்மீகம் ரீதியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவிட்டி பக்கமே போகாம ஃபுல்லா ஜோதிடம் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு கேது உள்ளுக்குள் இருந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய குருங்கிறது ஆன்மம் ஜீவன் இது. அதனாலதான் குரு பயிற்சி வரும்போது பாருங்க, எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உடம்பு கெடும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். உயிர் காரகம் குரு. அப்படி இருக்கும் பொழுது அதோட ஞானகாரகம் சேரும் பொழுது இயல்பாவே உங்க உயிருக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குரு வெளிப்படுவாரு. சரிங்களா? உங்க ஆத்ம பலம் அதிகரிக்கும். உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும். துலா லக்னம் மேடம். ஜென்ம லக்னம் லக்ன புள்ளியே விசாகம் தான் மேடம். விசாகம் 2ஆம் பாதம் அவங்களுக்கு சரிங்க. வந்து இருக்கு. இது இன்னொரு கேள்வி மேடம். இந்த ஆ, விருச்சக ராசிக்கு சந்திரன் நீச்சம் அது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் மேடம்? விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சம். ம், ஃபர்ஸ்ட் விஷயம், அகலக்கால் ம், வைக்க கூடாது. அவசரப்பட்டு போய் யாரையாவது நம்பி மாட்டிக்க கூடாது. இதெல்லாம் ம், பாத்துக்கணும். சரி யாராவது மேடம். ஒருத்தர் கெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா விருச்சக ராசி விருச்சக லக்னமா இருந்தால் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில சறுக்கி விழறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இதை நீ பண்ணாத செய்யாதன்னு தடுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட ம், நம்ம தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு போய் கீழே உளுந்து எந்திரிச்சு வந்து அப்புறமா யோசிப்போம் நாம கேட்டிருக்கலாமோ அப்படின்னு. அவ்வளவுதானே 100% தவிர 100% ஆனா வந்து 100% வந்துருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு கைடன்ஸ் தேவை. அந்த கைடன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒண்ணுதான். ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்து அதிபதியா வருவார். அந்த இடத்துல அது ஆட்சி பலமும் பெறுது இல்லையா? சோ ஒருவேளை சுக்கிரனுடைய தொடர்பு நல்லா இருக்கு அப்படின்னா, இல்ல புதனுடைய தொடர்பு நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு ஒருத்தர் உதவுறதுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவங்கள சுத்தியே ஒருத்தர் ரெடியா இருப்பாங்க. இவங்க அதை கரெக்ட் மேடம். ஏத்துக்கணும். ஓகே கரெக்ட் மேடம். 100% கரெக்ட் மேடம். ஓகே ஓகே நன்றி மேடம்.
மேடம் ரொம்ப நிறைய நேரம் சிறப்பா ஆயிடுச்சு, இருந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் மேடம். சொல்லுங்க சார். இப்ப இந்த குரு வந்து மேடம் ரோகிணி சாரத்திலேயோ அஸ்தலத்திலேயோ திருவோணத்திலேயோ இருந்தாருன்னா அவர் வந்து தன்னுடைய பலனை அவர் சரியாவே செய்யறது இல்ல. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா படிச்சு எடுத்து பேசுங்க சார். ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல இருந்தா குரு வந்து திருவோணம் இந்த சந்திரன் சாரத்துல இருக்கும் பொழுது ஆஹ் அவர் வந்து சரியான பலனை செய்யாம அவர் வந்து நெகட்டிவான பலனை தான் செஞ்சுட்டு இருக்காரு எல்லாருக்குமே. அதை நான் கூடுமானது நிறைய எல்லா பேர் கிரகத்துக்கும் நல்லது கெட்டது பலன் இருக்கு. குரு வந்து குரு சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்குதுங்கிறது கிட்டத்தட்ட வந்து குரு சந்திர யோகத்துல 20% பிரதிபலிக்குது. ரெண்டு விஷயம். மேரேஜ் லைஃபுக்கு பொண்ணா இருந்தா அம்மா பேச்சு அதிகமா கேட்பாங்க, பையனா இருந்தாலும் அம்மா பேச்சு அதிகமா கேட்பாங்க, அதனால தொந்தரவு வரும். ஆனா குரு சந்திரன் சேர்க்கை நல்லதானா? 100% நல்லது. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சந்திரனுடைய நட்சத்திரத்துல நிக்கும் பொழுது அப்படின்ட்டு. அப்ப அந்த சந்திரன் அந்த ராசிக்கோ லக்னத்துக்கோ என்ன அதிபதின்னு பாருங்க. வேற ஒண்ணு இருக்கு மேடம். ஓகே. ஆனந்த் சார் இல்ல சொல்லுங்க சார். இந்த பரிவர்த்தனைன்றது எந்த அளவுக்கு வேலை செய்யும் மேடம்? இப்போ பரிவர்த்தனை 100% வேலை செய்யும் சார். ஆனா அது எப்பன்னா கோச்சார காலத்துல ஒரு 30-40% வேலை செய்யும். தசாபுத்தி நடந்தாதான் பக்காவா வேலை செய்யும். மத்த நேரத்துல நீங்க பெருசா அதை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரி மேடம், சரி மேடம். இப்போ ஒரு விருச்சகத்துல செயலை செய்ய போய் அதை செய்யாம அதுக்கு பதிலா இன்னொரு செயலை செய்யறதோ, அல்லது ஒரு கிரகம் கொடுக்க வேண்டிய பலனை இன்னொரு கிரகம் கொடுக்கிறதோ, இது பரிவர்த்தனை. அதே மாதிரி ரகசியங்களை காப்பாற்ற முடியாதது ராசி பரிவர்த்தனை, ரகசியங்களை மட்டுமே உள்ளடக்கியது நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த மாதிரி பரிவர்த்தனைல நிறைய வகை இருக்கு. பேசிக்கா சொல்லணும்னா அந்த தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் அந்த பரிவர்த்தனையுடைய பலன்களை நீங்க எடுத்துக்கிட்டா ஜோதிடம் ரொம்ப எளிமை. ஓகே மேடம். மேடம் ரொம்ப சூப்பரா அருமையா சொன்னீங்க மேடம். ரொம்ப சிறப்பா இருந்து. போன் நம்பர் கிடைக்கும். சௌமி போன் நம்பர் சொல்லலாமா சௌமி? உங்க ஃபோன் நம்பர் நேம் சொல்லிடுங்க மேம். நானே ஆக்சுவலி டவுட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ண சொல்லலாம்னு நினைச்சு சார் கேட்டுட்டாங்க. சொல்லிடுங்க நன்றி மேம். நன்றி மேடம். நன்றி மேடம். 739580 739580 3289. 3289. இன்னொரு முறை 739. சொல்றேன். 89. ஒரு நிமிஷம் திரும்ப நான் சொல்றேன். 739580 3289. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. சிறப்பா இருந்து மேடம். எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு என்னுடைய அனுபவம் சார்ந்த ஒரு சின்ன ஆலோசனை என்னன்னா, முதல்ல வந்தாங்கன்னா நீங்க கோச்சாரம் பார்ப்பீங்க, தசாபுத்தி பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, ஏதாவது பரிவர்த்தனை ஆயிருக்கா, அஸ்தங்கம் ஆயிருக்கா, இதெல்லாம் பார்த்துப்பீங்க. இது மட்டுமே நீங்க பேசுனீங்கனாலே போதுமானது. ஒரு ஜாதகம் பார்க்க வர்றவங்க கேட்காத ஒரு கேள்வியை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா மட்டும் கண்டிப்பா தொந்தரவு வரும். அப்ப வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல ஜோதிடர்களான நாமளே நிறைய கர்ம பதிவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது என் அனுபவத்துல கிட்டத்தட்ட நான் அது மீனாட்சி மேடம் தெரியும், மீனாட்சி வெங்கடேஷனுக்கு ஒரு ஜோதிடர் சொல்லாதது, ஜாதகர் கேட்காத விஷயங்களை நாம ஒரு கர்ம பதிவு புள்ளிகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம தொட்டு சொல்லிட்டோம்னா அதுக்கான பாதிப்பு ஒரு மடங்குங்கிறத விட நம்மள ஒரு சும்மா அப்படியே நம்மளுடைய இதயத்தை தனியா பிச்சு ஒரு பக்கம் கைத்துல கட்டி தொங்க விட்டு அடியில நெருப்பு வச்சுட்டு அது சருன்னு கத்தியில கிழிச்சு அதுல எப்படி ரத்தம் சொட்டிட்டு இருக்கும், கீழே நெருப்பு இருக்கும் அப்படிமோ அந்த அளவுக்கு மோசமானதா இருக்கும். ஜோதிடர்களுக்கு கர்மா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க, ஜோதிடத்துறைக்கு கர்மா இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. ஆனா ஒருத்த அனுபவிக்கணும்னு இருக்கக்கூடிய விதிய ஒரு லெவலுக்கு மேல ஜோதிடரா நம்ம ஒரு ஆலோசனை சொல்லலாம். ஒரு லெவலுக்கு மேல நம்ம போய் தடுக்கிறோம், காப்பாத்துறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பிரச்சனை அவனை விட 100 மடங்கு அதிகமா நம்மளை தாக்குது அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு லைவ் உதாரணம். ஏன் இது இன்னைக்கு சொல்றேன்னா, அன்னைக்கெல்லாம் மீடியா இல்ல. நான் என் கஸ்டமர்கிட்ட பேசுறேன்னா என்னுடைய கஸ்டமரோடய முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங்ல பேசுறேன்னா இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. அதுல 100 அதாவது தப்பு பண்ணாதவன் தப்பிக்கலாம். ஆனா தப்பு பண்றவங்க கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கான இத்தனை நாள் நாம பண்ண உபாசனையாகட்டும், இத்தனை நாள் சொன்ன மந்திர ஜபமாகட்டும், அல்லது நம்ம சேர்த்து வச்ச ஆத்ம பலமாகட்டும், ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுது. அது மட்டும் எல்லா ஜோதிடர்களும் நம்மளுடைய தொழில் தர்மத்தை கண்டிப்பா செய்வோம், அதுல மாற்றம் இல்லை. ஆனா
நம்மளுடைய நலனும் முக்கியங்கிறதுனால கவனமா பலன் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ அந்த இந்த பதிவு இவ்வளவு நேரம் நம்ம பேசின இந்த நீங்க கொடுத்திருக்கிற எல்லாருடைய டைம், எல்லாருடைய ஒவ்வொரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ரொம்ப வேல்யூபிள் ஆனது. அத்தனைக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.